எல்லாரும் நீண்ட வண்ணமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1-11 வசனங்களை நாம் வாசித்து நாம் அமரலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1-11 வசனங்கள். Praise the Lord. ஸ்தோத்திரம். சேர்ந்து வாசிக்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் எப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட குடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்பதே. தயவு செய்து உட்காரலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. சில நிமிடங்கள் கர்த்தரை நாம் ஆவிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள கர்த்தர் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்துள்ள நேரங்களே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க நாம் கடந்து செல்லுவோம். அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கடைசி இரவிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளை 13வது அதிகாரம் 14, 15, 16, 17 அதிகாரங்களிலே அந்த கடைசி இரவிலே அந்த மேல் வீட்டின் அறையிலே அந்த பஸ்கா பண்டிகை ஆசிரித்த அந்த நாளிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளை அப்படியே அவர் ஒன்று விடாமல் மற்ற சுவிசேஷங்களை காட்டிலும் இந்த யோவான் ஒன்று விடாமல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு சுவிசேஷங்களுக்கும் ஒவ்வொரு விசேஷித்த காரியங்கள் இருக்கிறது. மலை பிரசங்கத்தை அப்போஸ்தலனாகிய மத்தேயு அதை அப்படியே பதிவு செய்து வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த யோவானும் இந்த கடைசி இரவிலே நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிகளை அப்படியே அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த ராத்திரி வேளையிலே என்ன நடைபெற்றது என்பதை நாம் உண்மையாக புரிந்து கொள்வோம் என்றால் அவர் எதற்காக இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு நேராக நான் கடந்து செல்வதற்கு முன்பதாக இந்த யோவான் சுவிசேஷத்திலே அநேக விசேஷமான காரியங்கள் இருக்கிறது. மற்ற சுவிசேஷங்களிலே அவருடைய எல்லா அற்புதங்களையும் எல்லா போதனைகளையும் மற்ற சுவிசேஷங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த யோவான் அப்படி அல்ல. தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 மிக முக்கியமான அற்புதங்களை மாத்திரம், அதாவது உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 முக்கியமான அற்புதங்களையும் அதே போல அவருடைய பிரசங்கங்களிலே 7 நானே என்ற வார்த்தைகளையும் அவர் குறிப்பிட்டு இந்த புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். எல்லாருக்கும் கடைசியாக சுமார் 95வது ஆண்டிலே 96வது ஆண்டிலே கிபி 1வது நூற்றாண்டிலே அவர் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். மற்ற சுவிசேஷர்கள் எல்லாரும் எழுதி முடித்த பிறகு நிச்சயமாக அந்த புத்தகங்களை அவர் வாசித்திருக்க வேண்டும். ஆகவே மற்றவர்கள் எழுதாத சில காரியங்களையும் மற்றவர்கள் சொல்லாத தேவனுடைய உபதேசங்கள் சிலவற்றையும் அப்போஸ்தலனாகிய யோவான் தொகுத்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த யோவான் சுவிசேஷம் மிக விசேஷமான காரியம். இந்த புத்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு சொன்ன 7 நானே என்ற வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். முதலாவதாக 6வது அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். நானே ஜீவ அப்பம். சிலருக்காக
சிலர் குறிக்க அல்லது தெரிந்து கொள்வதற்காக இதை நான் சொல்லுகிறேன். நானே அப்பம் என்று சொல்கிறார். 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே, 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் 7 மற்றும் 9வது வசனத்திலே நானே வாசல் என்று சொல்லுகிறார். நானே வாசல். 10ஆம் அதிகாரம் 11, 14 வசனங்களிலே நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். நானே நல்ல மெய்ப்பன். அடுத்ததாக 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கடைசியாக சொல்லுகிறார் நானே மெய்யான திராட்சை செடியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த 7வது காரியத்தை தான் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே மற்ற 6ஐயும் கூட நாம் சிந்திக்கலாம். இந்த நாள் திருவிருந்து ஆராதனை இருக்கிறபடினாலும் சில காரியங்களை இந்த வேத பகுதியிலே கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு உவமையோடு கூட பேசுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் போதித்த பல காரியங்கள் இருக்கிறது. நேரடியாக காரியங்களை அவர் விளக்கி காண்பித்தது உண்டு. ஆனால் சில நேரங்களிலே அவர்கள் தெரிந்த ஒரு காரியத்தை வைத்து அவர்களுக்கு ஒரு ஆழமான அல்லது உண்மையான சத்தியத்தை அவர் போதிக்கிறவராக இருந்தார். நமக்கு தெரியும், மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே விதையை பற்றிய ஒரு ஊமையை சொல்லுகிறார். அப்புறம் கலைகளை பற்றிய ஊமையை குறித்து சொல்லுகிறார். இப்படி அநேக ஊமைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இங்கே திராட்சை செடிக்கும் அதனுடைய கொடிகளுக்கும் உள்ள அந்த இணைப்பை குறித்து நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார். நீங்கள் கொடிகள் என்று சொல்லி இந்த திராட்சை செடிக்கும் கொடிகளுக்கும் உள்ள அந்த இணைப்பை குறித்து ஆண்டவராகிய இயேசு இந்த 15வது அதிகாரத்திலே பேசுகிறார். அதற்கு முன்பதாக எதற்காக இந்த திராட்சை செடி சம்பவத்தை அவர் சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் இந்த பின்னணியை நாம் தெரிந்து கொள்ளாததினாலே இந்த வேதத்தின் சத்தியங்களை நாம் தவற விடுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். நீங்கள் அப்படியே அந்த வேத பகுதி 13வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து, அப்போ அவருக்கு நல்லா தெரியும் அதற்கு முன்பதான அந்த இரவு வேலை பஸ்கா பண்டிகை, இது அவர் ஆசரிக்க போகிற கடைசி பஸ்கா பண்டிகை. இந்த நாளிலே என்ன நடைபெற போகிறது என்பதை, இன்னும் சில மணி நேரங்களிலே என்னென்னலாம் காரியங்கள் நடைபெற போகிறது என்பதை அவர் நன்றாக அவர் அறிந்து வைத்திருந்தார். பாருங்க, 2வது வசனத்திலே சொல்லுகிறார், சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. அங்கே அவன் ரெடியா இருக்கான். ஏற்கனவே பிரதான ஆசாரியர் கிட்ட போய் என்ன செஞ்சிட்டான், எல்லாம் பேசி வைத்து வந்து விட்டான். 30 வெள்ளிக்காசு நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் நசரேயனாகிய இயேசுவை நான் உங்களுக்கு என்ன செய்வேன், காட்டி கொடுப்பேன். அது எப்படி காட்டி கொடுப்பேன், நான் முத்தம் செய்கிறவன் எவரோ அவரை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், கைது செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் பேசிவிட்டான். அது மாத்திரமல்ல, அவர் இருக்கின்ற இடத்தை என்ன செய்தான், அந்த ராத்திரி வேளை அவர் எங்கே தங்க போகிறார் என்பதை அவன் நன்கு அறிந்து வைத்திருந்தான். ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் செய்து விட்டு எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், இந்த பஸ்கா பண்டிகையை ஆண்டவரோடு கூட மற்ற சீஷர்களோடு கூட ஆசரிக்கும்படியாக. ஆனா இந்த யூதாஸ் காரியோத் 3.5 ஆண்டுகள் அவரோடு கூட இருந்தான். 3.5 ஆண்டுகள் இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். வேதம் அடிக்கடி சொல்கிறது, அவருடைய நினைவுகளை அறிந்து இவைகளை சொன்னார். அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, அதை அப்படியே என்ன செய்வார், இவர் சொல்லுவார். மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறதை அவர் என்ன செய்வார், அவர் அறிவார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நான் நினைக்கிறேன், பேதுரு ஒரு நாள் அவர் இருந்த வீட்டிற்கு வருவதற்கு முன்பதாக வழியில சொல்றாங்க, உங்கள் போதகர் வரி செலுத்துகிறாரா என்று கேட்கிறார்கள். ஆமா, எங்கள் போதகர் வரி செலுத்துகிறார் என்று சொல்லிவிட்டு அவன் உள்ளே வருகிறான். உடனடியாக பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ தூண்டிலை எடுத்துக்கொண்டு சமுத்திரத்துக்கு கடலுக்கு போய் அங்கே தூண்டிலை போடு, அதிலே ஒரு மீன் கிடைக்கும். அந்த மீனின் வாயை திறந்து பார்ப்பாயினால் ஒரு வெள்ளி பணம் இருக்கும். அதை எனக்காகவும் உனக்காகவும் வரி செலுத்து என்று சொல்லி அனுப்புகிறார். அப்போ அங்க என்ன நடைபெறுகிறது என்பதை இயேசுக்கு என்ன செய்து, வழியில நடந்த காரியம். நீங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே கட்டியிருக்கிற கழுதையை காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை அவிழ்க்கும் போது ஏன் அதை அவிழ்க்கிறீர்கள் என்று ஒருவன் கேட்பான். நீங்க என்ன சொல்லணும், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அவன் என்ன செய்வான்,
மனிதனுடைய இருதயத்திற்குள்ள இருந்ததை அவர் அறிந்திருக்கிறார். 3.5 ஆண்டுகள் நம்ம மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கூடி வர்றதில்லை. அவங்க 3.5 ஆண்டுகள் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை என்ன செய்யறாங்க? பின்பற்றி கொண்டே இருக்கிறார்கள். இரவு அவரோடு கூட இருக்கிறாங்க, அவரோடு கூட சாப்பிடுகிறார்கள், அவரோடு கூட படுக்கைக்கு செல்கிறார்கள், ஊழியத்திலே தொடர்ந்து அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 3.5 ஆண்டுகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இவர் சொல்லிட்டு இருக்கிறார், நாளைக்கு பஸ்கா பண்டிகை, நான் சிலுவைக்கு போக வேண்டும், நான் மரிக்க வேண்டும், உங்களில் ஒருவன் என்ன செய்வான்? காட்டி கொடுப்பான். எல்லாம் சொல்றாரு. அவனுக்கு தெரியும். யாருக்கு? யூதாஸ்காரியத்துக்கு தெரியும் யாரை குறித்து சொல்லுகிறார் என்பதை. யூதாஸ்காரியத்தை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பாருங்க, அவனை காட்டி கொடுக்கும்படி பிசாசு அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, பாருங்க, அந்த ராத்திரி வேளையிலே அவர் என்ன செய்கிறார்? அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் கழற்றி வைத்து விட்டு ஒரு அறையிலே ஒரு கச்சையை கட்டி கொண்டு ஒவ்வொருவருடைய கால்களை என்ன செய்கிறார்? அவர் கழுவுகிற தேவனா இருக்கிறார். அவர் எஜமானா இருக்கிறார். அவர் ஆண்டவராய் இருக்கிறார். இவர்கள் சீஷர்கள். ஆனால் சீஷர்களுடைய கால்களை அவர் என்ன செய்கிறார்? கழுவி தன்னுடைய தாழ்மையை என்ன செய்கிறார்? ஊழியக்காரன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. ஆனால் எஜமானே என்ன செய்கிறார்? இங்க கால்களை என்ன செய்கிறார்? கழுவுகிறவராயிருக்கிறார். சரி, அந்த சம்பவத்துக்குள்ள போன நேரம் ஆகிவிடும். அடுத்த பக்கத்தில் படிக்கும்போது 18வது வசனத்தில் வரும்போது அவர் சொல்லுகிறார், உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிக்காலை என்ன செய்தான்? தூக்கினான். அது நடக்கும் போது, நான் சொல்றது புரிந்து கொள்ளுங்க, அது நடக்கும் போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு. என்னன்னா, என் குதிகாலை தூக்கிட்டா என்னை காட்டி கொடுக்க போகிறேன், நம்ம கூட தான் என்ன செய்யலாம் இருக்கான். அது நடக்கும் போது நானே அவர். இந்த நானே அவர் என்ற வார்த்தை ரொம்ப மிக மிக முக்கியம். அதான் நான் சொன்னேன், நானே ஜீவ அப்பம், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நானே வாசல், நானே நல்ல மெய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடி. இந்த நானே யார் சொன்னார்னா, அந்த யாத்ரா புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே அந்த முச்செடியின் தரிசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். அதுதான் சொல்றாரு. இது நடக்கும் போது நான் தேவன் என்பதை, நான் சாதாரண மனுஷனா வந்திருக்கலாம், ஆனால் நான் தேவன் என்பதை சீஷர்கள் அறிந்து உணர்ந்து கொள்ளும்படி நடப்பதற்கு முன்பதாகவே அவர் என்ன செய்கிறார்? அவர்களோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். பாருங்க, இயேசு இவைகளை சொன்ன பின்பு அவருக்கு தெரியுது 3.5 ஆண்டுகள் நெருங்கி பழகியாச்சு. 3.5 ஆண்டுகள் விட்டு பிரியவே இல்லை. எல்லா சூழ்நிலைகளும் அவரோடு கூட இருக்கின்றான். எல்லா சூழ்நிலைகளும் நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் போதனை கொடுத்தது போல அவனுக்கு என்ன செஞ்சிருப்பார்? போதனை கொடுத்திருப்பார். 1வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, 13:1, இவ்வுலகத்தில் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அப்போ பேதுருவை எப்படி நேசித்தாரோ, யோவானை எப்படி நேசித்தாரோ, அப்படியே யூதாசை என்ன செய்யறாரு? நேசிக்கிறார். அப்படியே யூதாசை நேசித்தார். கொஞ்சமும் மாற்றம் இல்லை. எல்லாருக்கும் ஒரே போதனை, எல்லாருக்கும் ஒரே விதமாக அவர் காரியங்களை செய்கிறவராக இருந்தார். இத்தனைக்கும் எல்லாருக்கும் பொறுப்புகளை கொடுக்கும் போது இவருக்கு விசேஷித்த ஒரு பொறுப்பை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். பணப்பையை சுமக்கின்ற ஒரு மிக நம்பிக்கைக்குரிய ஒரு பொறுப்பை என்ன செய்திருக்கிறார்? அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்போ நடைபெற போகிற காரியங்கள், அவர் மனுஷனா தான் இருக்கிறாரு. சிலுவைக்கு போக வேண்டும், காரியங்கள் என்ன நடக்கும்னு நல்லா தெரியும். என்னென்னலாம் நடக்க போகுது, யார் யாரெல்லாம் என்னென்ன பேச போறோம், எங்கெல்லாம் அவர் விசாரிக்கப்பட போகிறார், எல்லாவற்றையும் அவர் நன்கு அறிந்து வைத்தவராக இருக்கிறார். ஆனா அந்த 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 பண்டிகை அல்லது அந்த அப்பத்தை எடுத்து அதை பிட்டு ஆசிரிக்கின்ற அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார் 21வது வசனத்தில், இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி. யூதாசுக்கு பார்க்கும்போது என்ன நடக்குது? அவருக்கு ஆவியிலே ஒரு கலக்கம். என்னை காட்டி கொடுக்க போகிறான். 3.5 ஆண்டுகள் என்ன செய்யறான்? காட்டி என்னோடு கூட இருந்தான். ஆரம்பத்திலே நான் எப்படி அன்பு வைத்தேனோ இந்த நிமிடம் வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்? அவனை நேசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை காட்டி கொடுக்கும்படியாக எல்லா காரியங்களையும் என்ன செஞ்சிட்டான்? திட்டம் பண்ணி வைத்து வந்திருக்கிறான். ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை, நான் அதை இப்படி யோசிச்சேன். ஆவியிலே கலங்கினா உங்களுக்கு எப்படியே தெரியல, என்னுடைய கண்கள் என்ன செஞ்சிடும்?
தண்ணீர் வந்துடும். அந்த 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 பஸ்காவை ஆசரிக்க நேரத்திலே ஆவியிலே அவர் கலங்குகிறார். அவர் கண்களிலே தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறதாக நான் நினைக்கிறேன். நீங்க எடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்னா இருக்கலாம். அதனால்தான் யோவான் எழுதுகிறார், எப்படி ஆவியிலே கலங்கிறது, ஆவியிலே சந்தோஷப்படுறது மற்றவர்களுக்கு என்ன செய்யாது தெரியும். அவருடைய முகம் மாறி இருக்கும், அவருடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கும், அவருடைய கண்களிலிருந்து தண்ணீர் தாரை தாரையாய் கூட ஒருவேளை வந்திருக்கலாம். சொல்லுகிறார், ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அது சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே 2 தடவை சொல்றார். ஒருத்தன் காட்டி கொடுக்க போறீங்கப்பா. அப்பொழுது சீஷர்களுக்குள் பெரிய கலக்கம். ஏன்னா இவருடைய முகம் இப்படி இருக்கிறது, அவருடைய குரல்கள் கூட என்ன செஞ்சிருக்கலாம், தழுதழுத்து இருக்கலாம். அது உண்மையாகவே அந்த உணர்வோடு கூட அந்த உணர்ச்சியோடு கூட அதை சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடு. அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறார் என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்திலே அவருடைய சீஷர்கள் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். ஏனென்றால் மற்றவர்களுக்கு இது அதிர்ச்சி. உங்களில் ஒருவன் என்ன செய்ய போகிறான், ஏனென்றால் இவர் மரிக்க போகிறேன், சிலுவைக்கு போகிறேன், பிரஜாதியாருடைய கையில ஒப்புக் கொடுக்கப்பட போகிறேன், பிரதான ஆசாரியரிடத்திலும் ராஜாக்களிடத்திலும் நான் விசாரிக்கப்பட போகிறேன், எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அதை சொல்லுவதற்கு, அந்த காரியங்கள் நடைபெறுவதற்கு முன்பதாக உங்களில் ஒருவன் என்ன செய்வான், காட்டி கொடுக்க. உடனே அவர்கள் சீஷர்களுக்குள்ள அதிர்ச்சி ஏற்படுகிறது. யார் என்று சீமோனிடத்தில் கேட்கும்படியாக இயேசுவுக்கு அன்பாயிருந்த யோவான் சைகை காட்டுகிறார். இயேசு பிரதித்திரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன் தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். இது எல்லாவற்றையும் யார் பார்த்துட்டு இருக்கா, யூதாஸ் பார்த்து கொண்டே இருக்கிறான். இப்பவாவது என்ன செஞ்சிருக்கணும், அவனுக்கு ஒரு உணர்வு வந்திருக்கணும். ஐயோ, 3.5 ஆண்டுகள் என்ன செய்த கூட இருந்தேன், அவர் என்னை எவ்வளவாய் நேசித்தார், எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், எவ்வளவு நம்பிக்கைக்குரிய ஒரு பொறுப்பை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கின்றார். அவருடைய போதனைகளை கேட்டவன், அவருடைய அற்புதங்களை பார்த்தவன், மனிதனுடைய இருதயத்தில் நடைபெறுகிறதை அவர் அறிகிறார். காலங்கள் அவருக்கு மறைக்கப்படாமல் இருக்கிறது. நானே அவர் என்பதை அவர் வெளிப்படுத்தும்படியாக அநேக தருணங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் ஒரு தருணத்தை அவன் என்ன செய்யல, அந்த பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இப்ப பாருங்க, அதே தழுதழுத்த குரலில், அதே அன்போடு கூட, அதே கரிசனையோடு கூட அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை, ஏன்னா டைம் ஆயிட்டு இருக்கு, மிகச்சரியான நேரத்தில் என்ன செய்யணும், அவன் வந்து திரும்பமாக பிரதான ஆசாரிய இடத்திற்கு போய் அவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு கெத்செமனே தோட்டத்துக்கு என்ன செய்யணும், வரணும். ஆகவே நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொன்னார். ஆனா பாருங்க, ஆண்டவர் பாருங்க ரொம்ப கரெக்டா, அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை ஒருவனும் அறியவில்லை. நமக்கு இந்த கிஃப்ட் இருந்ததுன்னா என்ன செஞ்சிருப்போம், இந்த கிஃப்ட் இருந்ததுன்னா எல்லாருக்கும் என்ன செஞ்சிருப்போம், சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அதுதான் அந்த முடிவு பரிந்தும் அன்பு உள்ளவர் இயேசு. அதை மற்றவர்களிடத்தில் அதை என்ன செய்யல, அதை சொல்லவே இல்லை, மற்றவர்களிடத்திலே சொல்லவே இல்லை, மற்றவர்கள் அறியவில்லை. அது வெளிப்படையாக சொல்லுகிறார், ஆனால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவர்களை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அப்ப பாருங்க, ரொம்ப ரகசியமா பேசுறார். நீ போய் சீக்கிரமாய் செய்ய வேண்டியதை என்ன செய் என்று சொல்லுகிறார். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாயிருந்தது, அந்தகாரத்தின் கிரியை செய்கிற அந்த ராக்காலம். சாத்தான் அவனை தூண்டினது மாத்திரமல்ல, சாத்தானுக்கு தன்னை என்ன செய்தான், அந்த சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று சொல்லப்படும். தூண்டினது வேற, இப்ப என்ன ஆயிடுச்சு, வில்ஃபுல்லா என்று சொல்வார்கள், மனப்பூர்வமாய் இவ்வளவு சொல்லையும் அவன் என்ன செய்கிறான், அவன் காட்டி கொடுக்க அவன் துணிந்து விட்டான். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். அவர் ஆவியிலே கலங்கி கொண்டிருக்கிறார். ஆவியிலே கலங்கி அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதுதான், இப்ப சீஷர்கள் பாருங்க, நமக்கு தெரியும், ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா நாமளும் என்ன செஞ்சிருவோம், கூட சந்தோஷமா இருப்போம். ஒருத்தர் அழுதா என்ன செய்வோம், எல்லாருமே அழுதுவோம். இப்ப 14:1 படிங்க. உங்கள் இருதயம், இவர் கலங்கிட்டாரு, இவர் ஆவியில என்ன செஞ்சிட்டாரு, கலங்கிட்டாரு, காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார். அப்படியே தீர்க்க தரிசனமா நாளைக்கு நடக்க போகிறது, அந்த ராத்திரி வேளை நடக்க போகிறது அப்படியே அவர் சொல்லுகிறார். சீஷர்கள் இருதயம் உடைகிறது, அவள் அழ ஆரம்பிக்கிறார்கள், கலங்க ஆரம்பிக்கிறார்கள். உடனே சொல்லுகிறார், உங்கள் இருதயம்
கலங்காதிருப்பதாக. இப்பொழுது 15ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து வருவோம். நான் மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார். நான் மெய்யான திராட்சை, நீங்கள் என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லுகிறார். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதை படிக்கலாமே எல்லாரும் சேர்ந்து? என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். யார் அறுத்து போடுகிறார்? பிதா. பிதா 3.5 ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்திருந்தார். யாருக்கு? இந்த யூதாசுக்கு. என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் திராட்சை செடி. என்னில இணைந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தது, எல்லா சூழ்நிலைகளும் இருந்தது. அண்மையான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். 3.5 ஆண்டுகள் அவன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை ஆண்டவர் சிலரோடு கூட பேசுகிறார். வெளியரங்கமாய் பார்க்கும்போது சீஷர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். நான் நினைக்கிறேன் இந்த யூதாஸ் ஒரு ஞானஸ்நானம் பெற்றிருப்பான், இல்ல? ஆமா, இயேசு தாமே கொடுக்காமல் சீஷர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? கொடுத்திருக்காங்க. அப்போ இவரும் ஞானஸ்நானம் பெற்று மற்றவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? ஞானஸ்நானம் கொடுத்திருந்திருக்கலாம். திருவிருந்து ஆராதனையில அவன் என்ன செஞ்சிருக்கலாம்? கடைசியா கலந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலந்து கொண்டான். இயேசுவினுடைய போதனைகளை அவன் கேட்டான், இயேசுவினுடைய அற்புதங்களை பார்த்தான், முக்கிய பொறுப்பில் இருந்தான், பெரிய ஊழியங்களை அவன் என்ன செய்தான்? செய்து கொண்டிருந்தான். வெளியரங்கமாய் பார்க்கும்போது 12 சீஷர்களுக்கும் இந்த யூதாஸ் காரியத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இயேசு ஆரம்பத்தில் இருந்தே அவன் யார் என்பதை அறிந்து வைத்திருந்தார். ஆனாலும் இயேசு மற்றவர்களோடு கூட அதை குறித்து என்ன செய்யல? பேசவில்லை, யாரிடமும் பேசவில்லை. கடைசி நேரத்தில் தான் அதை வெளிப்பட. எதற்காக என்றால், நானே அவர், நானே அவர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசேக்கு வெளிப்படுத்தின அதே தேவன் நான் என்பதை இந்த சீஷர்கள் அறிந்து விசுவாசிக்கும்படியாக இப்பொழுது அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அதான் சொல்றாரு, உங்களை எனக்கு கொடுத்த பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். அப்ப இந்த 12 பேரையும் பிதா தான் யார் கையில கொடுக்கிறார்? இயேசுவின் இடத்துல கொடுக்கின்றார். என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தான், பிதா தான் இந்த 11 சீஷர்களை. ஏனென்றால் லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே அவர் முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அதிகாலையிலே தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அப்போ இவர் சுயமாக எதையும் என்ன செய்யல? இயேசு செய்யவில்லை. பிதா தெரிந்தெடுத்து தந்தவர்களை அவர் சீஷராக ஏற்றுக்கொண்டார். அதுல ஒருவர் யாரு? இந்த யூதாஸ். அப்ப பிதா தான் திராட்சை தோட்டக்காரர். பிதா இந்த யூதாஸ் காரியத்துக்கும் மற்றவர்களுக்கும் 3.5 ஆண்டுகள் அந்த வாய்ப்பை கொடுக்கின்றார். இந்த வேத பகுதியிலே 4 காரியங்களை நாம் படிக்கிறோம். 4 காரியம் இந்த ஊமையிலே. முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது திராட்சை செடி. என்னதுங்க? திராட்சை. அது யாரா? இயேசு. நான் மெய்யான திராட்சை செடி. அடுத்தது திராட்சை தோட்டக்காரர். 2வது குறிப்பு திராட்சை தோட்டக்காரர். 3வது கனி கொடாதிருக்கிற கொடி. கனி கொடாதிருக்கிற கொடி. அது யாரு? எந்த சீசன்? யூதாஸ். கனி கொடாதிருக்கிற கொடி. 3.5 ஆண்டுகள் ஆகி அவன் என்ன செய்யல? கனி கொடாதிருக்கிற கொடி. 4வது கனி கொடுக்கிற கொடி. இதுதான் நம்ம படிக்க போறோம். 4 குறிப்புகள் தான். ஆனா நிறைய காரியங்களை சொல்ல வேண்டியது இருக்குது. கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கொள்ளுங்கள். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அவர்தான் அந்த திராட்சை தோட்டம் யாருடையது? பிதா. நான் மெய்யான திராட்சை செடி. 2 விதமான கொடிகள் அந்த திராட்சை செடியிலிருந்து வருகிறது. ஒன்று கனி கொடாதிருக்கிற கொடி, இன்னொன்று கனி கொடுக்கின்ற கொடியா இருக்கிறது. இப்பொழுது இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த பின்னணியிலிருந்து இந்த வேத பகுதியை நாம் படிப்போம் என்றால் நிச்சயமாகவே இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல சொல்லும் போது முதலாவதாக திராட்சை செடி. நானே வாசிங்க. இவர் சொல்றாரு மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார். நானே திராட்சை செடின்னு சொல்லியிருக்கலாம். நானே திராட்சை செடி. ஆனா என்ன சொல்ல வர்றாரு? ஆண்டவர் ஒரு வார்த்தை அங்க ஆட் பண்றாருன்னா, ஃபேன் ஆஃப் பண்ணணுமா? இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. ஓகே. நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார். மெய்யான திராட்சை செடி. திராட்சை செடி என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன சொல்றாரு? மெய்யான திராட்சை. தயவுசெய்து இதை கவனிக்கும்படி. ஏன் ஆண்டவர்
தன்னை மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார் என்றால் சில வசனங்களை நாம் வாசித்தால் தான் அது புரியும். தயவுசெய்து வேதத்தை எடுத்து பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த டெலிவிஷன்ல காண்பிக்கின்ற அந்த வார்த்தைகளை தயவு செய்து கவனிக்கும்படி கேட்கிறேன். அப்பொழுதுதான் நமக்கு இந்த சத்தியங்கள் புரியும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். ஏசாயா சொல்லுகிறார், என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. திராட்சை தோட்டம், இந்த திராட்சை தோட்டம் யார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. யாரை குறிக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. அவர் என்ன செய்தார்? அந்த திராட்சை தோட்டக்காரர் என்ன செய்தாராம்? அதை முதல்ல என்ன செஞ்சாராம்? வேலி அடைத்தார். அந்த திராட்சை தோட்டத்தை வாங்கி வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இப்ப சொல்றாரு, எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்போதும் நான் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன். கீழே அப்படியே படித்துக் கொள்ளுங்க. 7வது வசனத்துல வரும்போது, சேனையின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அப்ப பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற இந்த திராட்சை செடி, திராட்சை தோட்டம் என்று வருகிறதெல்லாம் யாரை குறிக்கிறது? இஸ்ரவேலை குறிக்கிறது. இஸ்ரவேலை குறிக்கிறது. ஆனால் இந்த திராட்சை தோட்டக்காரர் பிதாவாகிய தேவன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நற்குல நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல திராட்சை செடியை அங்கே நட்டு வைத்தார். அது கற்களை பொறுக்கினாராம், வேலி அடைத்தாராம், தண்ணீர் பாய்ச்சினாரு, கோபுரத்தை கடித்து எந்த மிருகங்களும் வந்து அதை சேதப்படுத்தி விடாதபடிக்கு கண்காணிப்பிலே அவர் இருந்தார். ஒரு எதிர்பார்ப்போடு கூட அந்த திராட்சை பழங்களை எல்லாம் ஆலையில ஆட்டி ரசத்தை எடுக்க ஒரு ஆலையையும் என்ன செஞ்சிட்டாரு? உருவாக்கி வைத்து விட்டார். எல்லாவற்றையும் செய்து விட்டு காத்திருந்த போது அது நல்ல பழங்களை என்ன செய்யல? கொடுக்கவில்லை. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திராட்சை செடியாய் இருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தை கூட பகுதியை கூட நாம் வாசிக்கலாம். 80வது சங்கீதம் 8வது வசனத்திலிருந்து படிக்கலாம். எடுத்துட்டீங்களா? இந்த திராட்சை செடி கொடி எங்கிருந்து வந்துச்சா? எகிப்திலிருந்து தூக்கிட்டு வந்தாராம். ஜாதிகளை துரத்தி விட்டு ஆண்டவருடைய இருதயத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க அந்த அந்த ஏற்படுத்தின நிலையில் அவர்கள் இல்லாதனால அவளை தள்ளிட்டு இன்றைக்கு உங்களையும் என்னையை எரிந்தெடுத்திருக்கிறார். அவர்கள் எப்படி எகிப்திலிருந்து கொண்டு வந்தாரோ அப்படி நம்மை பாவத்திலும் சாபத்திலும் அடிமைத்தனத்திலும் இருந்து கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அந்த உணர்வோடு கூட இதை படிக்கும்படி கேட்கிறேன். வாசிக்கலாம். 8வது வசனம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது, அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது, அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் பரவிவிட்டது. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு பெரிய அற்புதங்களை செய்து பாதைகள் எல்லாம் அனுப்பி இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு செங்கடலிலே அவர்களுக்கு வழி திறந்து வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் அவர்களை பராமரித்து 7 ஜாதிகளை துரத்தி 31 ராஜாக்களை அழித்து அந்த தேசத்தை இந்த ஜனங்கள் கையில் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அவர்கள் அந்த தேவன் ஏற்படுத்தின நிலையிலே அவர்கள் காணப்படவில்லை. இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு, வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். எரேமியா 2:21. அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் 15ஆம் அதிகாரம் 1 - 8 வசனங்கள். எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் 10 - 14 வசனங்கள். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஓசியா 10:1. அதை மாத்திரம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் யாராம்? பலனற்ற திராட்சை செடி.
ஆமா, பலனற்ற திராட்சை செடி. பல பிரயாசங்களுக்கு மத்தியிலே அந்த திராட்சை செடியை நட்டார். அது பலனற்றதாய் போய்விட்டது, பலனற்றதாய். ஆகவேதான் இங்கே அவர் சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது, நானே மெய்யான திராட்சை செடி, நான் தான் மெய்யான திராட்சை செடி. என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அவர் தான் நம்ம எல்லாரையும் என்ன செஞ்சிருக்கார், அவருடைய திராட்சை தோட்டத்தில். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அந்த பலனற்றவர்களாய் இருந்ததினாலே அவர்களை தள்ளி இன்றைக்கு புறஜாதியாராகிய நம்மை அந்த திராட்சை செடியிலே இணைத்திருக்கிறார். ஒரு சொல்வோமா? எவ்வளவு பேருக்கு சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். இவைகளுக்கெல்லாம் தகுதியற்றவர்களாய் இருந்தோம். ஆனால் அவருடைய இரக்கத்தினால், அவருடைய கிருபையினால் நம்மை தேவன் ரட்சித்து அந்த திராட்சை செடியிலே ஆண்டவர் இணைத்திருக்கிறார். அப்ப முதல்ல மெய்யான திராட்சை செடி என்ற வார்த்தையை நாம் படித்தோம். இரண்டாவதாக இந்த இடத்துல நாம் படிக்கும்போது, இதுல இந்த திராட்சை செடியில நாம் படிக்கும்போது வாசிக்கலாம், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அறுத்து போடுகிறார். போதும். இப்போ இந்த திராட்சை கொடி கனி கொடுக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், 4வது வசனத்தை சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ திராட்சை செடியில கொடிகள் என்ன செய்திருக்கணும்? இங்க இந்த வேத பகுதியில படித்தீர்களா? மறுபடியுமாக நிலைத்திருங்கள் என்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். நிலைத்திருங்கள். அப்போ கனி கொடுக்க வேண்டும் என்றால் இந்த கொடி என்ன செஞ்சிருக்கணும்? நிலைத்திருங்கள் என்று சொல்றார். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்கிறார். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ இந்த யூதாஸ் காரியோத்து இயேசுவை பார்த்தான், இயேசுவை குறித்து அறிந்தான். ஆனா ஞானஸ்நானம் எடுத்துட்டான், ஊழியத்துக்கு கூட என்ன செஞ்சிட்டான்? வந்துட்டான். ஆனா யாருல நிலைத்தில்ல? இயேசுவிலே நிலைத்த. அவருக்கு தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கவே இல்லை. இந்த காலையில் திருவிருந்து ஆராதனைக்கு வருகிறோம். நீங்கள் இயேசுவில் நிலைத்திருக்கிறவர்களா இருக்கிறீர்களா? அவர் சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள். ஒரு சீஷனுக்கே, இயேசு தெரிந்து கொண்ட ஒரு சீஷனுக்கே அந்த வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்துக் கொள்வோம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது என்று அது சொல்லிட்டு தான் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லுகிறார். நீங்கள் கொடிகள். ஆகவே இந்த யூதாஸ் ஆண்டவரிலே நிலைத்திருக்கவில்லை. ஆண்டவரிலே நிலைத்திருத்தல் என்றால் என்னன்னா, அவருடைய வார்த்தைகளுக்கு அவன் செவி கொடுக்கவே இல்லை. அவருடைய வார்த்தைகள் அவனுக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் என்ன செய்யல, அது கொடுக்கல. எபேசியர் 5:26 சொல்லப்பட்டிருக்க, திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கப்பட்டு அவன் பரிசுத்தமாகவில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், எபேசியர் 5:26, திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினால் அவன் சுத்திகரிக்கப்படவில்லை. ஆனா தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டான். ஆனா திருவசனம் என்ன செய்யல. அதான் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் சுத்தமா இருக்கிறீர்கள், ஆனாலும் ஒருத்தர் என்ன செய்யல, சுத்தமாய் இல்லை என்று சொல்லுகிறார். எங்க படிக்க முடியுமா? 13ஆம் அதிகாரமா? நீங்கள் எல்லாரும் சுத்தமா இருக்கிறீர்கள், ஆனால் என்று சொல்லுகிறார். 10வது வசனம் வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். இருக்கிறான், நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல. அப்போ இந்த தண்ணீர் முழுக்கினால், திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினால், அதான் ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு வசனத்தை. அவன் வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் என்ன செய்யல, வரவே இல்லை, சுத்திகரிக்கப்படவில்லை. இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தை உங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறதா? நான் சொல்லுகிற இந்த வார்த்தையினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். வார்த்தை தான் ஒரு மனிதனை சுத்திகரிக்கும். ஆனால் அந்த வார்த்தை உள்ளே போவதற்கு அவன் என்ன செய்யல, இடம் கொடுக்கல. டோரை க்ளோஸ் பண்ணிட்டான். இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் என்னிலும் நான் அவனிலும். அப்போ 3.5 ஆண்டுகள் ஊழியத்தில் இருக்கிறாரு, பொறுப்பான பதவி இருக்கிறது. இயேசு போகிற இடங்களில் எல்லாம் போய் கொண்டு வருகிறான். இயேசு திரளான ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அடிக்கடி தனியாக சீஷர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அற்புதங்களை பார்க்கிறான். ஆனால் வசனத்தினாலே சுத்திகரிக்கப்படவில்லை. அது மாத்திரம் இல்ல, தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். மறு ஜென்ம முழுக்கினால் பரிசுத்த
ஆவியினால் உண்டாகிற புதிதாக்குதலுக்கு அவன் அர்ப்பணிக்கவில்லை. அந்த வசனத்தை படிக்கலாமா? நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரத்தத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும், மறுஜென்ம முழுக்கு என்பது மறுபடியும் பிறக்கின்ற அனுபவம், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல் அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு இல்லை. வசனத்தினாலே அவன் சுத்திகரிக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்குதல் அது நம்முடைய வாழ்க்கை அனுதினமும் நடக்கணும். பரிசுத்த ஆவியானவர் புதிதாக்குதல், இந்த காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறவே இல்லை. 3.5 ஆண்டுகள் எல்லாருக்கும் ஒரே விதமாக சம்பவித்தது. இதே பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட எல்லாரும் செங்கடலை கடந்து வந்தார்களா? எல்லாரும் செங்கடலை என்ன செஞ்சாங்க? கடந்து வந்தாங்க. எல்லாரும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தப்பட்டார்கள். எல்லாரும் வானத்திலிருந்து மன்னாவை புசித்தார்கள். எல்லாருக்கும் கண்மலையிலிருந்து தண்ணீர் கிடைத்தது. ஆனால் 2 பேரை தவிர எல்லாரும் வனாந்திரத்தில் என்ன செஞ்சாங்க? அழித்து போடப்பட்டார்கள். எல்லாரும் கால்கள் எங்க தான் போயிட்டு இருக்கு? கானானுக்கு நேராதான், வாக்குத்தத்தத்துக்கு நேராதான். ஆனா இருதயம் எகிப்துக்கு போய்விட்டது. இங்கே அதுதான் நடக்குது. உலகத்தை விட்டு வந்தான் இந்த யூதாஸ், உலகத்தை விட்டு வந்தான். தேவனுக்காக சேவை செய்யும்படியாக எல்லாவற்றையும் விட்டு வந்தான். ஆனா ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு அந்த உலக காரியங்கள் அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. அதனால தான் நான் நினைக்கிறேன், அவனே கேட்டிருப்பான் இயேசு கிட்ட, மேலே போய் கேட்டு பார்ப்போம், இந்த பதவியை என்ன செய்யுங்க எனக்கு. இன்றைக்கு அநேகர் பதவியை என்ன செய்யறாங்க? கேட்டு பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை கேட்டு பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும், கேட்டு பெற்றுக்கொண்டோம். அதில் போடப்பட்டிருக்கிறவர்களை அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? திருடி கொண்டு இருக்கின்றான். இயேசு அதை அறிவார். நம்மளா இருந்தா என்ன உடனடியாக என்ன செஞ்சிருவோம்? அவனை துரத்தி இருப்போம். உடனடியாக ஆரம்பத்திலே இதெல்லாம் கண்டித்து என்ன செய்யணும்? வச்சிருக்கணும் நம்ம சொல்லுவோம். இயேசு இவ்வளவு அறிந்தே இப்படி விட்டுட்டாரே லேசா அப்படின்னு கூட நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனா அறிந்தே தான் எல்லா பொறுப்புகளையும் கொடுக்கிறார். அவருக்கு தெரியும். ஆமா, அவருக்கு தெரியும். அறிந்தே தான் கொடுக்கிறார். அதில் போடப்படுகளை திருடி கொண்டிருக்கிறார். அந்த லாசரு உயிர்த்தெழுந்த பின்பு அந்த பெத்தானியாவிலே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். அங்கே மரியாள் வெளியேறப்பெற்ற ஒரு தைலத்தை உடைத்து அவருடைய தலையின் மேல் ஊற்றி விட்டாள். இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகி போய்விட்டது. ஏனென்றால் இந்த வெளியேறப்பெற்ற தைலத்தை விற்றா எத்தனை கிடைக்கும்? 300 பணம் கிடைக்கும். அதுல கொஞ்சம் அடிக்கலாம். இப்படி ஆகி போயிச்சேன்னு அவன் என்ன செய்யறான்? உடனே ஆண்டவர் சொல்றார், தரித்திரர்கள் எப்போதும் உங்களோடு கூட தான் இருக்கிறார்கள், நான் எப்போதும் உங்களோடு கூட இருக்க மாட்டேன். இவள் நற்கிரியை செய்திருக்கிறார் இடத்திலே. இவள் செய்த கிரியையை இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இந்த செயலை குறித்து சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார். அவனுக்கு புரியவே இல்லை. அவனுக்கெல்லாம் ஒரே நோக்கம் என்னதான்? பணம் 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 பணம். இந்த கால் விழுந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறேன், உலகத்திலிருந்து தேவன் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். நீங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இன்னும் உங்களுடைய இருதயம் உலகத்தை நாடி போகும் என்றால் உலகத்திலிருந்து நம்ம வேறு பிரிக்கும்படிதான் சிலுவையில் இயேசு தன்னை ஜீவனை கொடுத்தார். சிற்றின்பங்கள், மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இதிலிருந்து இன்னும் விடுபடாமல் இருப்பீர்கள் என்றால் ஒரு நாள் வரும், திராட்சை தோட்டக்காரர் கனி கொடாத கொடியை அவரே என்ன செய்வார்? அவரே அதை 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 என்ன செய்வார்? அந்த வசனத்தை படிங்க. அவரே அதை வெட்டி போடுவார் என்று சொல்லப்பட்டு. யாரு? திராட்சை தோட்ட. நாம கேட்போம், அன்புள்ள தேவன் இப்படி செய்வாரா? யூதாசை செய்தார். சவுலை புறக்கணித்து தள்ளினார். ஆமா, சவுலை புறக்கணித்து தள்ளினார். ஆமா, ஏசாவும் யாக்கோபும் ஒரே வயிற்றில் தான் பிறந்தாங்க. எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி. ஏசாவை வெறுத்துட்டாரு, யாக்கோபை நேசித்தார். இந்த காலையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற நமக்கு இது ஒரு பெரிய எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. சீஷர்கள் இதை அறியாமல் இருந்தாங்க. பின்னாடி தான் யோவான் இதை புரிந்து, இந்த காரியம் யாருக்கு வேணா என்ன செய்யலாம், இந்த வாய்ப்பு, இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த வேத பகுதியை யோவான் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சாதாரண ஒரு காரியம் இல்லை. பிதா திராட்சை தோட்டக்கார். ரைட், ஓகே. அடுத்ததாக இதை படிக்கும்போது சொல்றாரு, மெய்யான என்று சொல்லுகிறார். என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் திராட்சை தோட்டம், திராட்சை செடியா இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கனி கொடுக்கவில்லை. இப்போ ஆண்டவர் கனி கொடுக்கின்ற ஒரு திராட்சை செடியாக அவர்கள் யாரெல்லாம் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? கண்டிப்பா கனி கொடுக்கும். இந்த காலவில்லை நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களா என்று உங்களை கேட்டு பாருங்கள். இந்த இடத்துல வரும்போது அவர் சொல்றார் மெய்யான. அந்த வார்த்தை கூட அநேக இடங்களில் சொல்றார். யோவான் 1:9 சொல்றாரு, நான் மெய்யான ஒளியா இருக்கிறேன் என்று சொல்கிறார். என்னவா? அவர்
அவர் மெய்யான திராட்சை செடி மாத்திரமல்ல, அவர் மெய்யான ஒளியா இருக்கார். நான் உலகத்திற்கு ஒளியா. எந்த மனுஷனையும் பூமியிலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளியாய் அவர் இருக்கார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அடுத்தது 6:32 அவர் சொல்றாரு மெய்யான அப்பம். ஆமா, என்னவாமா? நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி சொல்றார் நானே மெய்யான அப்பம் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 8:2 மெய்யான கூடாரம் என்று சொல்லுகிறார். இதை எடுத்தா இது ஒரு பிரசங்கமா போயிடும். ஆனா அந்த வார்த்தையை நான் சொல்லிவிட்டு கடந்து செல்கிறேன். அவர் மெய்யான திராட்சை செடி, மெய்யான ஒளியா இருக்கிறார், மெய்யான அப்பமா இருக்கிறார், மெய்யான கூடாரமா இருக்கிறார். எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சு இந்த 4 பாயிண்ட் வச்சு ஒரு பிரசங்கத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் கனி கொடுக்கிறவளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் நிலைத்திருப்பதில்லை, ஆண்டவர்களுக்குள்ளே இல்லை. அவங்க வேற எதுலையோ ஒன்றில் உலகத்தில் நிலைத்திருக்காங்க. உலகத்தில் அவர்களுடைய தொடர்பு இருக்கிறது, சிற்றின்பங்களிலே தொடர்பு இருக்கிறது. தயவுசெய்து கவனமாய் கவனியுங்கள். வேற ஏதோ ஒரு காரியத்திலே அவளுடைய இருதயத்திலே காணப்படுகிறது. ஒருவேளை அவருடைய படிப்பு இருக்கலாம், அழகு இருக்கலாம், பணம் இருக்கலாம், சொத்துக்கள் மேல அநேகர்களுடைய இருதயம் என்ன செய்யுது? பொக்கிஷத்தின் மேல. உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் இருதயம் இருக்கும் அப்படின்னு சொல்றார். அநேகருக்கு பணத்தின் மேல் இருக்குது கவனம், வேலையின் மேல் கவனம், மனிதர்கள் மேல் கவனம் இருக்குது. ஆண்டவரை நிலைத்திருக்க முடியாது. இந்த காலவேளை ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிலே நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள், நிலைத்திராவிட்டால் பிதா ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். 3.5 ஆண்டுகள். அதை குறித்து யோசித்து பார்த்து, ஏன் இந்த 3.5 ஆண்டுகள்? ஒரு ஒளிவ மரத்தை குறித்து கூட அந்த சொல்றான். நான் நினைக்கிறேன் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எடுத்து படித்து பார்க்க முடியுமா? 8ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம். பிரைஸ் தி லார்ட். சரி, 3 வருடம் அந்த அத்திமரம் காணப்படுகிறது. இப்ப தோட்டக்காரர் வந்து சொல்றான், ஆண்டவர் சொல்ற 3 வருஷம் ஆயிடுச்சுப்பா, இது என்ன செய்யவே இல்லை, கனி கொடுக்கவில்லை. அப்போ தோட்டக்காரர் சொல்றான், இந்த இன்னொரு வருஷம் என்ன செய்யலாம், நீங்க கொடுங்க, நான் இன்னும் கொத்தி என்ன செய்யறேன், ஏறு போடுகிறேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் என்ன செஞ்சிடலாம், அதை வெட்டி போடலாம் என்று சொல்லுகிறான். இருக்கட்டும். அப்போ இந்த இடத்துல நான் புரிந்து கொண்ட காரியம் என்னன்னா, ஆண்டவர் ஒரு டைம் கொடுத்திருக்கிறார். இந்த திராட்சை செடி நட்டு 3.5 ஆண்டுகளுக்குள்ளாக 4 ஆண்டுகளுக்குள்ளாக நன்றாய் கனி கொடுக்கக்கூடியதாய் மாறிவிடுவான். 3 ஆண்டுகளுக்குள்ளாக நன்றாய் கனி கொடுக்கக்கூடிய, அது வரைக்கும் இருக்குமா? ஆனால் மிகுதியான கனிகளை கொடுப்பதற்கு அந்த வருடமே எவ்வளவுதானா, 3 ஆண்டுகளுக்குள்ளாக அது கனி கொடுத்து விடும் என்று சொல்கிறார். ஆகவே இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நானே மெய்யான திராட்சை செடி. 2வது குறிப்புக்கு வருவோம். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அவரு தாங்க திராட்சை தோட்டம். ஆமா, அது வேற யாரும் இல்லை, இயேசு மெய்யான திராட்சை செடியா இருக்கிறார். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இந்த திராட்சை தோட்டக்காரருக்கு 2 வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து. முதல் வேலை என்னன்னா, எதெல்லாம் கனி கொடுக்குதுன்னு கவனமா என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, பார்த்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு செடியின் இடத்திலும் போய் நின்று ஒவ்வொரு அந்த கொடியையும் கவனித்து பார்த்துட்டே இருக்கிறார். அங்கே பூக்கள் விடுகிறதா, அங்கே காய்கள் உருவாகிறதா, அந்த கனி உருவாகிறதா என்று தினந்தோறும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா பராமரிப்பு அவர் தான் என்ன செய்யறாரு, பண்றாரு. இந்த நல்லா வளருதுன்னா உடனடியாக என்ன செய்கிறார், அது இன்னும் கொஞ்சம் ஏதாவது போட முடிஞ்சா அதை போடுவார், தண்ணீர் ஊற்றுவார், எல்லா காரியங்களையும் பராமரிப்பு, அதை பாதுகாக்கிறார். ஏனென்றால் திராட்சை தோட்டத்தை கெடுக்கின்ற குழி நரிகள் எல்லாம் என்ன செய்யுது, வருது. அதற்கெல்லாம் அவர் பாதுகாக்க. இந்த காலவேளை சும்மா இல்ல, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் சும்மா இல்ல, தேவன் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், உன்னை வேலி அடைத்து இருக்கிறார், கற்களை பொறுக்கி இருக்கிறாரு, எல்லா காரியங்களையும் அவர் என்ன செய்ய, பராமரிப்பு பண்ணி எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார். அதை செய்து தினந்தோறும் வந்து ஒவ்வொரு செடியின் இடத்துல நின்று என்ன செய்கிறார், கனி கொடுக்கிறோமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். நாம ஒரு வேளை அவரை மறந்திருக்கலாம், அவர் மறக்கிறதே இல்லை. நம்மை மறவாதவர் என்று பாடுறோம். நீர் என்னை நினைத்திருக்கிறீர். நாம என்ன நினைக்கிறோம், மறவாம உதவி செஞ்சுட்டே இருங்க, மறவாம நன்மை செஞ்சு. அவர் மறக்காம எதை பார்த்துட்டு இருக்கிறாரு, உதவியும் செய்யறாரு, தேவைகளையும் சந்திக்கிறாரு. ஆனா கிட்ட வந்து எதை பார்த்துட்டே இருக்கிறாரு, கனி கொடுக்குதா, அது வளருதா, அதனுடைய வளர்ச்சியை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை என்ன செய்யறாரு, அதிக
கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்கிறார். ரெண்டாவது வேலை, ஒன்னு கனி கூடாததெல்லாம் அறுத்து போடுறாரு, இன்னொன்று சுத்தம் செய்கிறார். இந்த சுத்தம் என்னன்னா, கனி இந்த திராட்சை செடியை குறித்து நீங்க போய் பாருங்க. அதை குறித்து சொல்லும்போது அது 3 ஆண்டுகளிலே அது கனி கொடுத்துருவோம், நல்ல மிகுதியான கனி கொடுத்துருவோம். அந்த 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 செடி வளரும் போது, அந்த கொடிகள் போகும்போது, அந்த அந்த கனி விடுகிற நேரத்தில் பூக்கள் அதிகமாக பூக்குமா. சில இலைகள் என்ன செய்யுமா, அது காய்ந்து போகும், அந்த இலைகள் அப்படியே இருக்கும். இந்த இலைகள் அந்த கனியை, அந்த பூவை என்ன செய்யும், மறைத்துக் கொள்ளுமா. அப்போ என்ன செய்வாங்களோ, அந்த இலையை என்ன செய்யணும், கட் பண்ண. அப்போதான் சூரிய ஒளி என்ன செய்யும், அங்கே காணப்படும். அப்போதான் அந்த பூ காயாக மாறி, காய் என்ன ஆகும், கனியாக மாறும். அதுல கூட நிறைய பூக்கள் இருந்தா கூட என்ன செஞ்சுட்டு வரான் இந்த தோட்டக்காரர். ஏன்னா இது நிறைய பூக்கள், நிறைய அந்த திராட்சை கொலைகள் ஒரே இடத்துல இருந்தா அந்த கனி நல்லா டேஸ்டா இருக்காதான். மிகுதியான கனி அந்த கொலையில் என்ன செய்யாதான், உருவாகும். எல்லாத்துக்கும் அந்த சாரம் போய் அது 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 ஃப்ரூட்லெஸ்ஸா மாறிடுவான். அது மிகுதியான கனி கொடுக்காது. ஆகவே இவர் எவ்வளவு பூ இருக்கணும் அந்த இடத்துல, எவ்வளவு அந்த காய்ந்து போகிற இலைகள். அது மாத்திரம் இல்ல, அந்த கொடிகள் ரொம்ப தூரம் வளர்ந்து போச்சுன்னா பிரச்சனையா. அவர் ரொம்ப தூரம் வளரக்கூடாது என்ன செய்வாராம், அவர் வளர்ச்சியில விரும்புறாரு, ஆனா அளவுக்கு மீறி வளர்ந்தா அது பிரச்சனை ஆயிடும். என்ன செய்ய, அதை படிச்சோன்னா எனக்கு ஆச்சரியமா போச்சு. என்னது, வளர வேண்டிய அளவுக்கு தான் என்ன செய்யணும், வளரணும். அந்தந்த அவயவம் அந்தந்த இடத்துல இருந்து, அந்தந்த நிலையில இருந்து என்ன செஞ்சாகணும், அது செயல்பட்டாதான் அது கரெக்டா இருக்கும். அது ரொம்ப வளர்ந்து, ஒரு கை மட்டும் ரொம்ப வளர்ந்துச்சுன்னு வைங்க, நான் இங்கிருந்து அந்த ஃபேனை அங்க அந்த சுவிட்சை போட்டு அசிங்கமா இருக்கும். அது ரொம்ப ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த கொடி ரொம்ப தூரம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதுக்கு அவரே என்ன செய்யறாரு, வேற யார்கிட்டயாவது கொடுத்தா என்ன ஆகுற இந்த பணி. அவன் மற்ற சிசுகள் பேதுருவை பார்த்து, இந்த வேலை செய்ப்பா, என்னது இது ரொம்ப வளர்றதெல்லாம் என்ன செய், கொஞ்சம் கட் பண்ணுன்னு சொல்லி இருந்தா அவ்வளவுதான், சண்டையே வந்திருக்கும். இதை யாருக்கே கொடுக்கல, இதை அவரே வச்சுக்கிட்டார். எங்க நம்ம வாழ்க்கையில பாத்தீங்களா, நம்முடைய எல்லைகளை கர்த்தர் என்ன செய்யறாரு. ஆமா, உங்களுடைய படிப்பின் எல்லையை கர்த்தர் திட்டமிடுகிறார். ஜியோகிராபிக்கல் எல்லையை என்ன செய்கிறார், திட்டமிடுகிறார். நம்முடைய எல்லா எல்லைகளையும் கர்த்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவர் கரெக்டா வச்சிருக்கிறார். ஆமா, கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுன்னா அவரே கொஞ்சம் கம்மி பண்றாரா, பண்றதே இல்லையா. சரி, எங்கங்க அந்த லெவலுக்கே வரலன்றீங்களா. எல்லாவற்றையும் எல்லைகளை என்ன செய்கிறார், ஆமா, அவர் கரெக்ட் பண்ணி வைக்கிறார். எந்தெந்த அளவுக்கு நாம் செயல்பட வேண்டும் என்று அவருக்கு நன்றாய் தெரியும். ஆகவே அந்த கொடிகளை கூட என்ன செய்யறாராம், கொஞ்சம் கட் பண்ணி எல்லாம் என்ன செய்யறார், கொடுக்கிறார். அப்ப பாருங்க, கனி கொடாது இருக்கிற கொடியை என்ன செய்கிறாராம், 6வது வசனத்துல நினைக்கிற, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு. அந்த செடியை அப்படியே பார்க்கிறார், அங்கே போட்டுறாரு, உலர்ந்து போகும்படியாக. பிதாதான், திராட்சை கொடிதான், ஆனா கட் பண்ணி விட்டு அங்க போட்டுறாரு. அது என்ன செய்யுது, உலர்ந்து போகிறதை பார்க்கிறார். சவுலுக்கு அநேக வாய்ப்புகளை கற்றுக் கொடுத்தார், தள்ளிட்டாரு. அடுத்த 38 ஆண்டுகள் அப்படியே அவன் உலர்ந்து கொண்டே இருக்கிறான். கடைசியில என்ன நடக்குதான், அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள். அவைகள், ஆமா, இதெல்லாம் யார்தான் செய்யறா, பிதாதான் செய்கிறார். அன்புள்ள தேவன் அந்த கனி கூடாது இருக்கிற கொடியை கத்தரித்து உலர்ந்து போக செய்து அதை எடுத்து எங்க போடுறாரு, அக்கினியிலே அவர் என்ன செய்கிறார், போடுகிறார். சரி, ஓகே, இதெல்லாம் பிதாவினுடைய காரியமாக காணப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நாம் கனி கொடுக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். அதுக்கு கடைசியில நான் வருகிறேன். கடைசியில அந்த காரியம் கனி கொடுத்தல் குறித்து நாம் படிக்க போகிறோம். சரி, இப்பவே அதை சொல்லிடுறேன். ஓகே, இந்த கனி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கும். கனினா என்ன, திராட்சை செடினா திராட்சை பழமா இருக்கலாம். நம்ம என்ன செய்யறது, ஆண்டவர் அவரோடு கூட, கிறிஸ்துவோடு கூட நம்மை என்ன செய்திருக்கிறார், நிலைத்திருக்கிறார், நம்மை இணைத்திருக்கிறார். அப்ப நாம என்ன செஞ்சாகணும், கனி கொடுக்க வேண்டும். சரி, இப்போ பாருங்க, இந்த கனி கொடுப்பதற்கு பிதா செய்கிற ஒரு 2 காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். அதை என்ன செய்கிறார், அந்த கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி, அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னேன், அதை கத்தரிக்கிறார் என்று சொன்னேன். இதற்கு அவர் பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா, அந்த சிசரை என்ன செய்வாங்களாம், பயன்படுத்துவாங்க. அந்த கத்தியை அங்க என்ன செய்யறாங்க, அதே போல ஆண்டவர் இந்த கத்தி சில சிசர்ஸ் என்ன செய்யறார், நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துறார். அதுதான் முதல் சிசர் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை எபிரேயர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும்
உள்ளதாயும் இருபுறமும் எந்த பட்டயத்திலும் அது எப்படி இருக்குதான், கருக்கானதா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எதை வச்சு கிளீன் பண்றாரு? வார்த்தையை கொடுத்து கிளீன் பண்றார். பாருங்க, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கு. அப்போ வசனம் தான் கத்தி. ஃபர்ஸ்ட் இந்த வசனத்தை கொடுத்து என்ன செய்யறாரு? அதை நம்மளை சரிப்படுத்த. இப்ப கூட வசனத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். சுத்திகரிப்பு உண்டாகுதா? தேவையற்ற காரியங்களை நீங்கள் விலக்கி விட வேண்டும். அதற்காக தான் வசனத்தை என்ன செய்கிறாரு? கொடுக்கின்றார். இரண்டாவது கத்தி என்னன்னா சிக்ஷை. இரண்டாவது கத்தி எபிரேயர் 12வது அதிகாரம் 6-10 வசனங்களை தயவு செய்து வாசிக்கலாம். சொல்லுகிறது 10வது வசனத்தை வாசிங்க. கொஞ்ச காலம் தகப்பன்மார் தங்களுக்கு நலம் என்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் என்ன செய்தார்கள்? சிட்சித்தார்கள். இவரோ பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை அப்ப இந்த சிட்சை எப்படி வருகிறது? சில காரியங்களை நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த சிட்சை எப்படி வருகிறது? இந்த பாவம் போகணும், தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் போகணும், அப்பதான் மிகுந்த கனிகளை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். ஆகவே ஆண்டவர் எதையெல்லாம் அனுமதிக்கிறார் என்றால், சில நேரத்தில் ஏமாற்றங்களை என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். ஏமாற்றங்கள் சில தாமதங்கள். நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, சில ஆசீர்வாதத்துக்காக காத்திருப்பீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் நடக்குதான்னு பார்க்கறதுக்காக, செக் பண்றதுக்காக தான் நான் சொல்றேன். தாமதங்கள். எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாரும் பிரயாசப்படுவாங்க, ஆனா சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. தாமதம் ஏற்படும். ஏமாற்றங்கள் ஏற்படும். ஏமாற்றங்கள். சில பிரச்சனைகள் உண்டாகும். சில வியாதிகள் உண்டாகும். சில கடினமான சூழ்நிலைகள். இவைகள் மனிதர்களாலோ வியாதிகள், சில மருந்துகளாலோ, சில பணத்தினாலோ இதெல்லாம் என்ன செய்யவே முடியாது? சீர்படுத்த சரிப்படுத்த முடியவே முடியாது. எல்லாமே சிக்ஷை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் தேவன் சில சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். இதெல்லாம் எடுத்தா, உதாரணங்கள் எடுத்தா ரொம்ப லேட் ஆயிடும். அதனால அந்த வார்த்தைகளை சில கடினமான சூழ்நிலைகள், நீங்கள் விரும்பாத பாதை, உங்கள் இருதயம் வேதனைப்படுகின்ற சில நேரங்கள் அசௌகரியங்கள் கூட இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? எப்படிப்பட்ட காரியம்னா, எகிப்து தேசத்துல தேவனுடைய வார்த்தையை சொல்லுறார். யாரு? மோசே சொல்லுகிறார், என் ஜனங்களை ஆராதிக்க என்ன செய்? அனுப்பிவிடு. அவன் சொன்ன அனுப்ப மாட்டான்றான். முதல்ல தண்ணீர் என்னவா மாறுது? ரத்தமா மாறுது. அடுத்தது தவளைகள் என்ன செய்கிறது? வருது. அடுத்தது பேன்கள் உருவாகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அசௌகரியங்கள். இருக்கிற எல்லா தண்ணியும் ரத்தமான எதா குடிக்கிறது? மீன்கள் எல்லாம் செத்து என்ன செஞ்சுச்சான்? நாரினது. ரொம்ப அங்க வாழவே முடியாத சூழ்நிலை. இதெல்லாம் நான் தெரிந்து கொள்வதற்காக. இதெல்லாம் சிக்ஷை. ஆண்டவர் எடுத்த உடனே பெரிய சிக்ஷைக்கு போறது இல்லை. அசௌகரியங்கள், சூழ்நிலைகளை தேவன் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். இப்படி அநேக காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே முடியும். பொருளாதாரத்திலே நஷ்டங்கள், சரீரத்திலே வியாதி, எரிபந்தமான கொப்பளங்கள், ஆடு மாடுகள் என்ன செய்கிறது? கொள்ளை நோய்களாய் சாகிறது. அன்றைக்கு எந்த பேங்கும் இல்லை. இதுதான் உங்களுக்கு கால்நடைகள் தான் நம்முடைய சொத்துக்கள். இதெல்லாம் ஒரு இது மாத்திரம்தான் அப்படின்னு நான் சொல்லல. சில நேரங்கள் கர்த்தரை பிடியும் என்ன செய்கிறார்? யோபுக்கு வந்தது வேற. அது சிக்ஷை அல்ல, அது பரீட்சை. நிறைய புரிந்து கொள்ளுங்கள். இதை புரிந்து கொள்வதற்காக கடினமான சூழ்நிலைகள், நீங்கள் விரும்பாத காரியங்கள், சில தாமதங்கள் ஏற்படும். சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் சரிப்படுத்த. ஆகவே இந்த பிதா திராட்சை தோட்டக்காரர், அவர் சுத்தம் செய்கிறார். எதன் அடிப்படையில் என்றால், இந்த வசனத்தின் அடிப்படையிலையும் சில சூழ்நிலைகளின் அடிப்படையிலேயும் நம்மை அவர் என்ன செய்கிறாரு? சுத்தம் செய்கிறவராய். எதற்காக என்றால் கனிகளை கொடுக்கும்படி. எதற்காக என்றால் கனிகளை கொடுக்கும்படி. இதை குறித்த ஒரு புஸ்தகத்தில் நான் படித்தேன். பழைய ஏற்பாட்டில் கனி கொடுத்தலை குறித்து 100 முறை வருகிறதா, குறைந்தது 100 முறை. புதிய ஏற்பாட்டில் 70 முறை கனி என்ற வார்த்தை, பலன் அல்லது கனி என்ற வார்த்தை, ஆங்கிலத்தில் ஃப்ரூட் என்று வருகிறது. 70 முறை என்ன செய்ய சொல்றாரு? கனி கொடுங்கள் என்று சொல்லுகிறார், பலன் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். 27 புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே 24 புத்தகத்திலே கனி கொடுத்தலை பற்றி பேசுகிறதா. ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக, அறிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். 27 புஸ்தகத்துல 24 புஸ்தகத்துல என்ன வருது?
கனிகளை பற்றி சொல்லுகிறார். கனிகளை பற்றி சொல்லுகிறார். சரி, இப்போ எப்படி கனி கொடுக்கிறது? ஆண்டவர்களை நிலைத்திருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வோம்? கனி கொடுப்போம். ஆண்டவர்களை நிலைத்திருக்கிறீர்களா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அது இந்த கனியில முதல் கனி ஆவியின் கனியோ அன்பு. கலாத்தியர் 5:22. அதை அப்படியே போடுங்க. கலாத்தியர் 5. ஆவியின் கனியோ அன்பு. இந்த இடத்துல என்னன்னா, இந்த ஆவியின் கனியில சொல்லப்படுகிற எல்லா காரியங்களும் நான் அதை இப்படி புரிந்து கொள்ளுகிறேன், தேவனுடைய தெய்வீக சுபாவங்கள். ஒரு சொல்லுவோமா? தேவனுடைய கனி கொடுத்தல் என்றால் என்னன்னா, தெய்வீக சுபாவங்களை இந்த பூமியில என்ன செய்யணும்? நாம் வெளிப்படுத்த வேண்டியவர்களாயிட்டோம். ஆவியின் கனியோ அன்பு. அன்பு யாருடைய சுபாவம்? தேவனுடைய சுபாவம். அவர் 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 ஆரம்பத்தில் அன்பு வைத்தபடியே எப்படி வைத்தாராம்? முடிவு பரியந்தமும். இப்ப மனுஷ அன்பு எப்படி இருக்கும்? மனுஷ அன்பு, நீங்க எனக்கு ஒரு நேரம் ஏதாவது கொடுத்தீங்கன்னா, நான் ஹலோ சிஸ்டர் பிரைஸ் லார்ட், பிரதர் பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா கேட்பேன். நீங்க எனக்கு ஒன்றும் செய்யல அப்படின்னா, அல்லது எனக்கு எதிராக நீங்க மாறிட்டா நான் என்ன செஞ்சிருவேன்? இது மனித அன்பு, மனித அன்பு. ஆனால் இயேசு யூதாஸ் எதிராக செயல்பட்ட போதிலும் ஆரம்பத்திலிருந்து முடிய வரைக்கும் ஒரே மாதிரி என்ன செய்தார்? அன்பு உள்ளவராக இருந்தார். அன்பு. அதுதான் 1 கொரிந்தியர் 13 அதை எடுத்தா முடிக்க முடியாது, அதனால கொஞ்சம் நான் வேகமாக போகிறேன். ஆவியின் கனியோ அன்பு. எப்போதும் சந்தோஷம். ஏசு என்னைக்காவது மூட் அவுட் ஆகிருக்காரா? மூட் அவுட் ஆனதே இல்லை. எப்போதும் அவர் சந்தோஷம். இங்க சொல்றாரு, இந்த 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 இடத்துல சொல்றாரு பாருங்க, கீழே என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி என்று சொல்லுகிறார். எத்தனாவது வசனம்? 11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. அப்போ தேவனுடைய சுபாவம் என்ன? சந்தோஷம். எல்லாவற்றிலேயும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று பவுல் சொல்றார். மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போ ஆவியின் கனியில இன்னொரு காரியம், தெய்வீக சுபாவத்தில் இன்னொரு காரியம் எப்போதும். அதுக்காக பாடு விருத்தம் எல்லாம் எல்லாரும் இருக்காது. அதன் மத்தியில நாம் என்ன செஞ்சாகணும்? அந்த அதுக்கு இன்னொரு முக்கியமான ரட்சிப்பின் சந்தோஷம். நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தா தேவனை அறிகிற அறிவில நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமாக ரட்சிப்பேன். பாடுகள் இருக்கும், சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கும், அந்த சந்தோஷம் நம்ம வீட்டு எடுபடாது. சந்தோஷம். அடுத்தது என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப எல்லாமே தெய்வீக சுபாவங்கள். அப்ப அவர்கள் நிலைத்திருந்தா போதும். நிலைத்திருந்தா இது அத்தனையும் என்னது? ஆட்டோமேட்டிக்கா வரும். வசனத்தை அதுக்கு தான் கொடுத்துட்டே இருக்கிறாரு. உன் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை உணர்த்தி கொண்டே இருப்பார். சில அற்புதங்கள் உனக்கு நடக்கும். நீ என்ன செய்வ? இன்னும் தொடர்ந்து அவர்கிட்ட என்ன செய்வ? போவ. உன்னுடைய வாழ்க்கையில சில சம்பவங்களை கர்த்தர் நிறைவேற்றி உன்னை சந்தோஷப்படுத்துவார். இன்னும் அவரோடு நெருங்குவாய், அவரோடு கூட ஜெபிப்பாய். இது நடக்கும்போது என்ன நடக்குது? சந்தோஷம், சமாதானம். அடுத்தது என்னது? நீடிய பொறுமை. ஆண்டவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். யார்கிட்ட? எல்லார்கிட்டையும். நோவாவின் காலத்தில் அவர் நீடிய பொறுமையா இருந்தார். அந்த இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்ந்த 7 ஜாதிகள் மேல் நீடிய பொறுமையா இருந்தார். எமோரியுடைய அக்கிரமம் இன்னும் என்ன செய்யல? நிறைவாகவில்லை. ஆகவே நீடிய பொறுமை அந்த தேசத்தை அழிப்பதற்கு இவங்க கிட்ட கூட 3.5 ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்கிறார்? பொறுமையாக இருந்திருக்கிறார். நீடிய பொறுமை. அடுத்தது தயவு. தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணர். தயவு. அதனாலதான் சொல்றார், எல்லாருக்கும் தயவு பாராட்டுங்க. தயவு உள்ளவனுக்கு அவர் எப்படி இருக்காராம்? இந்த சுவாபம் எல்லாம் யார்கிட்ட இருக்குதோ அவர்களுக்கு எல்லாம் கர்த்தர் இறக்க. எது? தெய்வீக சுவாபம். இன்னொரு நிறைய சுவாபத்தை குறித்து சொல்லியிருக்க, அந்த வார்த்தை சொல்ல விரும்பவில்லை. தெய்வீக சுவாபம், தயவு உள்ளவர்களாய். இன்னைக்கு அநேகருக்கு அந்த தயவே வரமாட்டேன்னு. தயவு உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு உதாரணம் என்னன்னா, ரூத், நீ போச பார்த்து கேட்க, நீ இந்த தயவு செய்யறதுக்கு நான் என்ன செஞ்சேன்? அவர் சொல்றாரு, நீ உன் மாமியாருக்கு தயவு பாராட்டினதை நான் மட்டும் இல்ல, இந்த ஊராரே என்ன செஞ்சிருக்காங்க. பொதுவா மாமியாருக்கு மருமக என்ன செய்ய மாட்டான், அதே போல மாமியாரும் மருமகளுக்கு தயவு பண்ண மாட்டாங்க. மகளுக்கு செய்வாங்க, மகனுக்கு செய்வாங்க, பேரனுக்கு செய்வாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப கடினமான காரியம். ஆனா நீ உன் மாமியாருக்கு, உன் கணவன் இறந்த பிறகு இருக்கும்போது அவனுக்கு பயந்துட்டு நீ தயவு செய்த இரக்கம் செய், அது வேற. இறந்த பிறகு தேசத்தை, இனத்தை, தகப்பன் வீட்டை எல்லாவற்றையும் விட்டு நீ அறியாத, இன்னும் சொன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெறுக்கிற இந்த மோவாபிய பெண் எங்க வர்றா? ஒரே காரணம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் எங்க மரித்து அடக்கம், அங்க நான் மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உன்னை என்ன செய்யாது, பிரிக்க முடியாது. தயவு.
சாதாரணமா வரும்போது போவாசனுடைய வயல் நிலத்திலே அவள் சிந்தினதை பொறுக்கி கொண்டிருக்கிறாள். கடைசியில அந்த எலிமெலேக்கு கூடியதும் கிடைச்சிருது, போவாசுக்குரியதும் இரட்டிப்பான ஆசீர்வாதம். யாருக்கு? மோவாபிய பெண். கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று சொன்ன மோவாபிய பெண் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ஒரே காரியம் என்னது? தயவு. தயவு இருக்கா? தயவு இருக்கா? இயேசுவோடு இணைந்திருந்தா தயவு வந்துடும். தயவு உள்ளவர்களுக்கு அவர் தயவு பாராட்டுகிறார். அவர் தயை பெருத்த தேவனா இருக்கிறார். தயை பெருத்த தேவன். அடுத்தது நற்குணம். துர்க்குணம் அவர்கிட்ட இல்லவே இல்லை. எப்போதும் என்ன குணம்? சபைக்கு வைத்து சும்மா பாடிட்டு போறதுக்காக நம்ம வர்றதில்லை. வசனத்தை கொடுத்து உங்களை உருவாக்க வேண்டும். பின் ஒரு நாட்கள்ல சாட்சியாக எழும்புவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இது எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்ற வேண்டியவனா இருக்கிறேன். கடந்த வாரத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, ஒரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க. அங்கே போயிருந்த போது எனக்கு ஒரு வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுத்தவர் என்னுடைய பைபிள் ஸ்கூலில் படித்த ஒரு மாணவர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அவங்க சபையை ஸ்தாபித்திருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு சபையில இணைந்து இன்னொரு சபையை என்ன செஞ்சிருக்காங்க? ஸ்தாபித்திருக்கிறார். இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சபையை ஸ்தாபித்திருக்கிறார். வந்த அத்தனை பேர்ல ஒரு மிக முக்கியமான நபர்கள் எல்லாம் என்னிடத்துல படித்து அவங்க சொன்ன ஒரு காரியம், இந்த வசனத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க, இன்றைக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்யறோம்னு சொன்னாங்க. பொய்யல்ல, உண்மையை சொல்லுகிறேன். என்னுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. எத்தனையோ பிரயாசங்களுக்கு மத்தியிலே, எத்தனையோ குறைவுகளுக்கு மத்தியிலே, இழப்புகளுக்கு மத்தியிலே நான் ஓடி ஓடி கடந்து சென்று கர்த்தருடைய வார்த்தையை போதித்துக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு அதனுடைய பலனை பார்க்க உதவி செய்திருக்கிறார். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருடைய தலைமை போதர் கேட்டு ஊழியர் கூட்டத்தில் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஒரே சுலோமா? இன்றைக்கும் தேவன் கிரியை செய்கிறார். ஒருவேளை இது அற்பமாய் நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த யூதாஸ் காரியோத் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் அவன் பிதா அவனை அந்த கொடியிலிருந்து, அந்த செடியிலிருந்து நீக்கி விட்டார். அந்த கால்விலே இருதயத்தை திறந்து வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உன் வாழ்க்கையிலே சுவாபம் மாறும். பிதா திராட்சை தோட்டக்காரர் இந்த வசனத்தை சும்மா அனுப்பல. பல மணி நேரங்கள் ஜெபித்து, பல மணி நேரங்கள் பிரயாசத்தோடு கூட இதை நாங்கள் உருவாக்கி கொண்டு வருகிறோம். நடாய் புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு நீங்களும் கணக்கு கொடுக்கணும், நானும் கணக்கு கொடுக்கணும். சில நேரங்களில் நான் சரியாய் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு சாப்பிட கூட மனம் இல்லாமல் போய் விடுகிறது. தூங்க கூட மனம் இல்லாமல் இருக்கிற நேரங்களை நான் உணர்கிறேன். இன்னும் ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டேன் என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் அப்படி செய்யும் போது இந்த காலையிலே பொறுப்பை உணர்ந்து சொல்லுகிறேன். இந்த வசனங்களை கேளுங்கள், வசனத்தை கேளுங்கள். ஆமா, வசனத்தை கேட்கத்தான் வருகிறீர்கள். ஆராதனை 2 பகுதி இருக்குது. பாடல்கள் மாத்திரம் அல்ல. ஒரு சில இடங்களில் பாடல்கள் மாத்திரம் இருக்கிறது, நல்லதுதான். ஆனா வசனம் இல்லை, பாட்டு மட்டும் இருந்ததுன்னா ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. அவங்க கர்த்தருக்குள்ளாக அக்னியானது காரியங்களை பரிசோதிக்கும் போது எல்லாம் வெந்து போயிடும். விலையேறப்பெற்ற கல், வெள்ளி, பொன் இவைகளினால் கட்டப்பட்டவைகள் மாத்திரமே நிலை நிற்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே திறந்த இருதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், வாசிக்கலாம். தயவு. அடுத்தது நற்குணம். இந்த வசனத்தை கேட்கும் போது, இயேசுவோடு கூட நீங்கள் இணைந்து இருக்கும் போது நற்குணம் மாத்திரம் இல்ல, எது வரும்? விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, இன்னைக்கு அநேகருக்கு தேவன் மேல விசுவாசம் இல்ல, நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறீர்கள். தேவன் மேல நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுடைய பிரச்சனை வரும்போது பயம் வருதா? பயம் வந்தா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். பயமும் விசுவாசம் ஒரே இருதயத்தில் இருக்காது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். பயம் வருகிறது, கலக்கம் வருகிறது, விசுவாசம் இல்லை, சரியா இணையலன்னு அர்த்தம். சரியா இணையல. இது இணைந்து சில நேரங்களில் வரும்போது ஆண்டவரே சொல்ல, பவுலே பயப்படாதேன்னு சொல்லுவார். தேவனுடைய வார்த்தை உனக்கு கடந்து வரும். நீ இணைந்திருக்கிறாய். தேவன் நிச்சயமா தனியா விட்டு போகிற தேவன் அல்ல. விசுவாசம். அடுத்தது சாந்த குணம். ஆமா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மை போதும். இச்சை அடக்கம். அவர் பரிசுத்தமான தேவன். இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஆவியின் கனியோன வேற ஏதாவது நினைச்சிடாதீங்க. தெய்வீக சுவாபம். தேவனோடு இணைந்திருப்பதினால் இது நமக்கு உண்டாகிறது. அது தானா வரணும். வரல அப்படின்னா இணையலன்னு அர்த்தம். இன்றைக்கு உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். சரிப்படுத்திக் கொள்ளுவோம். சரி, இரண்டாவது ஆவியின் கனியோ. இரண்டாவது எபிரேயர் 13:15 வாசிக்கலாம்.
அவர் மூலமாய் தேவனுக்கு என்னமா படிக்கிறீங்க? அவர் மூலமாய் தேவனுக்கு வாரம் ஒரு முறை செலுத்த கடவோம். கரெக்டா படிக்கணும். முக்கியமான வார்த்தை எது? எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்போதும் துதி எப்போது இருந்துட்டு இருக்கணும். ஸ்தோத்திரம் எப்போது இருந்துட்டு இருக்கணும். பலிகள் எப்போது இருந்துட்டு இருக்கணும். ஏதோ ஒரு நாள் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, எப்போதும் பலிகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமா, தேவனுடைய ஆலயத்திலே காலையிலே சர்வாங்க தகன பலி, மாலையிலே 2 நேரம் தினந்தோறும் பலி ஆசாரிகள் செலுத்தி கொண்டே இருக்கணும். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஆசாரியர்களாக அவரை துதிக்கும்படி தேவன் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சோதனம் பண்ண முடியும். பிரைஸ் எல்லாம். யார் உங்க வாயை அடக்க சுவிசேஷம் சொல்றதுக்கு வேணா ரைட், ஆனா துதிக்க என்ன செய்ய முடியாது, யாரும் அடக்க முடியாது. எங்க இருந்தாலும் என்ன செய்யலாம், என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சோதனம் பண்ணலாம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவித்தாரா அப்படின்னு கேட்கிறார். யாரு? அந்த தரியூர் ராஜா கேட்கிறார் தானியேலை பார்த்து. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் சோதனம் பண்ணுங்க, எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். இது உதட்டின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலி. இது ஒரு கனி. ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம் எப்போதும் சோத்திரம், எப்போதும் பாடல், எப்போதும் துதி. என்ன செஞ்சிட்டு இருந்தாலும், நியூஸ் பார்த்துட்டு இருந்தா கூட சோத்திரம். அப்பவே ஜெபம் வந்துடும். அங்க நடக்கிற காரியம் வசனத்துக்கு விரோதமா இருந்தா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இப்படி பேசுறானே அப்படின்னு என்ன செஞ்சிட்டு இருக்கணும்? யாராவது விரோதமா பேசிட்டு இருந்தா ஜெபம், சோத்திரம். ஆண்டவரே இறங்கும், உதவி செய்யும். என்ன செஞ்சிட்டோம்? சோத்திர பலிகள் என்ன செஞ்சிட்டு இருக்கணும்? எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். கொலோசியர் 1:10. கொலோசியர் 1:10. நற்கிரியைகள் ஆகிய கனி. வாசிக்கலாம் சீக்கிரம். என்ன? சகலவித நற்கிரியை. இந்த நற்கிரியை செய்யும்படி நீங்களும் நானும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். இதை தேவன் நியமித்திருக்கிறார். அது வசனத்தை எடுக்க முடியாது, இப்போ லேட் ஆயிடுச்சு. நற்கிரியைகளை இதை செய்வதற்காக தான் இயேசு நன்மை செய்கிறவராக என்ன செய்தார்? சுற்றித் திரிந்தார். 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்யும் போது நற்கிரியைகளை செய்து கொண்டே இருந்தார். நான் நம்புகிறேன் ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்பதாக 30 ஆண்டுகள் கூட என்ன செஞ்சிருக்கிறாரு? நற்கிரியைகள் தான் செஞ்சுட்டு இருந்தார். ஏனால் எல்லாரும் அவருக்கு சாட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சாட்சி கொடுத்தார்களாம் இயேசுவுக்கு. நமக்கு எத்தனை பேர் கொடுப்பாங்க? நமக்கு எத்தனை பேர் கொடுப்பாங்க சாட்சி? எல்லாரும் அவருக்கு சாட்சி கொடுத்தார்கள். எல்லாரும் அவருக்கு சாட்சி கொடுத்தார்கள். காரணம், இயேசு நற்கிரியைகளை செய்து கொண்டிருந்தார். இயேசு நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து, இந்த நற்கிரியைகளாகிய கனிகளை செய்யும் போது தேவனுக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியம். நீங்கள் நற்கிரியை செய்யும் போது தேவன் பிரியப்படுகிறார். நாம சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து இவர் என் நேசகுமாரன், இவரில் அவர் பிரியமா இருக்கிறார். என்னன்னா ஒரே காரியம், நற்கிரியைகளையே தான் செஞ்சுட்டு இருக்கிறார். யாருக்கு விரோதமா துர்க்கிரியை என்ன செய்யல. இயேசு நற்கிரியைகளை செய்தார். அடுத்தது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16:15 வாசிங்க. சகோதரரே, முதற் பலனானவர்கள் என்றும் அந்த முதற் சகோதரி ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்று சொல்லப்பட்டு ஜனங்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துவது. அகாயா நாட்டில் ஸ்தேவான் வீட்டார் முதற் பலன் பவுலுக்கு. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறது கனி கொடுத்தல். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது. உங்களுடைய வார்த்தைகளினாலே, உங்களுடைய செயல்களினாலே, உங்களுடைய நற்கிரியைகளினாலே ஆத்துமாக்களை நீங்கள் என்ன செஞ்சுதான் ஆகணும்? ஆதாயப்படுத்த வேண்டும். கனிகளை கொடுத்து. எல்லா கனியும் இருக்குது, இந்த கனி இல்லைன்னா கஷ்டமா போயிட போகுது. உங்கள் வாழ்க்கையின் மூலமாக, உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற தாளந்துகளின் மூலமாக இந்த கனியை நாம் உருவாக்க வேண்டும். ஆத்துமாக்கள். ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்று. முதற் பலன்கள். குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த கனிகளை கொடுக்க வேண்டும். அடுத்தது காணிக்கை ஆகிய கனி.
பரிசுத்தவான்களுக்கு உதவுகிற கனி. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு, நீங்க வீட்டில் போய் படித்துங்க. அது அடிக்கடி நம்ம கேட்கிறது தான். காணிக்கைகள் கனி, கர்த்தருக்கு கொடுப்பது, கர்த்தருக்கு கொடுப்பது அது ஒரு கனியாக காணப்படுகிறது. ஆமா, உற்சாகத்தோடு கூட அதை செய்யணுமா. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமா, சங்கடப்பட்டு அல்ல, வருத்தத்தோடு வேதனையோடு கூட அல்ல, செய்யணுமா அப்படின்றது அல்ல, விசனமா இல்லை, உற்சாகமாய் அவனிடத்தில் தேவன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சரி, இருக்கட்டும். இந்த இதுவைகள் எல்லாம் கனி கொடுக்கிறவளா இருக்கு. இந்த கனியெல்லாம் சரியா கொடுக்கிறோமா என்பதை பிதா என்ன செய்யறாரு பார்க்க. அதனால தான் இயேசு காணிக்கப்படியில் உட்கார்ந்து என்ன போடுறாங்கன்னு என்ன செஞ்சிருக்கிறாரு பார்த்திருக்கிறாரு. கனி கொடுக்கிறவளா நம்முடைய இருதயம். மரியாள் விலையேறப்பட்ட தைலத்தை உடைத்து என்ன செஞ்சார், அவருடைய பாதத்துல ஊட்டினா. அவளுக்கு அது தெரியுது, அது கனி உருவாகி இருக்குது. அவனுடைய பாதத்தில் அமர்ந்து இருந்து என்ன செய்தார், கற்றுக்கொண்டு இருக்கிறார். ஆனா இந்த வசனமே உள்ளுக்குள்ள போல யாருக்கு, யூதாஸ்க்கு அது வீண் செலவுன்னு சொல்றான். அது வீண் செலவு, அது வீண் செலவு. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். சரி, ஓகே. இப்போ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி பிதா என்ன செய்கிறார், சுத்தமாக்குகிறார். சரி, அடுத்தது 2 விதமான கொடிகளை குறித்து நான் சொன்னேன். 2 விதமான கொடிகளை குறித்து நான் சொன்னேன். ஒன்று கனி கொடுக்கிற கொடி. அது யாருன்னா 11 சீஷர்கள். அவங்க கிட்ட முழுமையாக அதிக கனிகள், முழுமையான அது மிகுந்த கனிகள் வராமல் இருக்கலாம். ஆனா கனி கொடுக்க என்ன செஞ்சிருக்காங்க, சில உடனடியாக கனி வராது. மிகுந்த கனிகள் அது சுத்திகரிக்க தான் அது என்ன செய்யும், வரும். அதற்கு சில சூழ்நிலைகள் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வசனத்தை கொடுத்தோடனே என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள சொல்லிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு போடுவார். அப்போ என்ன செய்வோம், நம்ம எங்க திருமணம் எங்க விட்டோம் அப்படின்னு என்ன செய்வோம். நம்மள யாரு எல்லாரும் இப்படிதான். ஆபிரகாம் மட்டும் கரெக்டா இருந்தாரு, விசுவாசிகளின் தகப்பன். ஆண்டவர் அங்க கொண்டு போய் வைக்கிறார், கானான் தேசம். இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு தருவேன். கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு, சொல்லாம கொள்ளாம என்ன செஞ்சிட்டாரு, எகிப்துக்கு போயிட்டார். அங்க போய் ஒன்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. பிரச்சனை ஆகி போச்சு. அதனால லோத்து பிரச்சனையாச்சு. எலியா வானத்துல இருந்து அக்கினி இறக்கினவன். பிரச்சனை வந்தோடனே விட்டுட்டு என்ன செஞ்சிட்டான், சமாரியாவிலிருந்து விட்டுட்டு யூதேவன் வனாந்தரத்துக்கு போயிட்டான். அங்க போய் படுத்துட்டான். போதும் கர்த்தாவேன், அங்கேயே இருந்திருக்கலாம். அங்க போய் படுத்துட்டு போதும் கர்த்தாவேன் எடுத்துக்கொள்ளும் என்று என்ன செய்யறாரு, ஜெபம் பண்ணிருக்கிறார். அப்புறம் அங்கிருந்து ஆண்டவர் பார்த்து இறக்க வச்சு, என்ன உருவாக்குற தேவன். அவங்க கிட்ட கொஞ்சம் கனிகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. அதனால தேவதூதனை அனுப்பி அந்த வனாந்தரத்தில் அவனுக்கு சாப்பாடு கொடு. சில நேரத்தில் ஆண்டவர் சாப்பாடு கொடுக்கிறாரு, சில நேரத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்யறாரு. எதுக்கு, திரும்பி எழுந்து சரிப்படுத்த வேண்டியது. திரும்பி எழுந்துச்சு எங்க, ஓரேபுக்கு போறான். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஓரேபுக்கு அவன் கடந்து செல்லுகிறான். ஓரேபுல வந்தோன்னு கேட்கிறார், இங்க உனக்கு என்ன வேலை, இங்கே உனக்கு என்ன வேலை. அவன் சொல்றா, நான் பக்தி வைராக்கியமா இருந்தேன், நான் ஒருவன் மாத்திரம் தான் என்ன செய்யறேன். இதெல்லாம் நிறுத்து, வெளியே வந்து நில்லு. திரும்பி வெளியே வந்து திரும்பி எனக்கு என்ன கேட்கிறாரு, இங்க எதுக்கு வந்த, இங்க எதுக்கு வந்த, நான் உன்னை எங்க இருக்க சொன்னேன், நீ எதுக்கு இங்க வந்த. இந்த காலை வேளை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறார். சில குறைவுகள் இருக்கலாம், ஆனால் ஒரு தகப்பன் என்ன செய்யறாரு, பிரச்சனை இருக்குது, சில அடி போடுறாரு, அதுக்கப்புறம் சாக்லேட் வாங்கி கொடுத்து அவனுக்கு என்ன செய்யறாரு, சொல்லி கொடுக்கிறார். அதே போல இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது பிதாவாகிய தேவனுடைய குணநலன்களை குறித்து ஒரு தகப்பனுடைய இருதயம் என்ற ஒரு செய்தியை எடுக்கணும்னு எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அது நானும் பல நாள் இது பண்றேன், முடியல. அது ஒரு நாள் கர்த்தருக்கு சித்தமானால் அந்த 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 காரியத்தை நாம் புரிந்து கொள்ள எல்லாரும் தகப்பனுடைய இருதயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா எப்படி இருக்கிறார், பூரண சற்குணராய் இருக்கிறார். ஒரு பிள்ளையை சிட்சித்து அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவனாய், வேற எதுக்கும் இல்லை. ஏதோ எனக்கு தகப்பனுக்கு அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது அப்படின்றதுக்காக அவனை சிக்ஷிக்கிறது இல்லை. அவன் சரிப்படுத்த வேண்டும். அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவன், நித்திய ஜீவனின் ஆசீர்வாதங்களை பூரணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சூழ்நிலைகள் வருகிறது. இன்னைக்கு அநேகருக்கு தெரியல, ஆலயத்துக்கு போற காணிக்க போற எல்லா சூழ்நிலைகள் மாறலையே அப்படின்னு யாராவது நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த வசனத்தை கவனியுங்கள். தேவன் உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். வசனத்தை கொடுத்துதான் சுத்திகரிக்க முடியும். பேசலாம். சில நேரங்களில் வசனத்துக்கு கேட்காமல் இருக்கும்போது சில அசௌகரியங்களை, சில சிக்ஷைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், அனுப்புகிறவராக காணப்படும். 2 விதமான கொடிகள் சொன்னேன். ஒன்று கனி கொடுக்கிற கொடி. 11 பேர்கிட்ட என்ன வர ஆரம்பிச்சிருக்கு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் கனி கொடுத்தே ஆக வேண்டும் இந்த செய்தி கேட்ட பிறகு. பிரைஸ் தி லார்ட். ஆமா,
கனி கொடுத்தே ஆக வேண்டும். அந்த யூதாஸ் மாதிரி போயிடக்கூடாது. அதுக்காக தான் திரும்பி இது வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக தான் யோவான் இதை என்ன செஞ்சிருக்கிறார், எழுதி வச்சு சொல்லியிருப்பாரா என்னமோ தெரியல. இதை எழுதி வை, இந்த நிகழ்ச்சியை என்ன செய். வேற எங்கேயாவது எழுதியிருக்காங்களா? எங்கே எழுதி? யோவான் மாத்திரம் தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். ஆமா, வாய்ப்பு இருக்கிறது. யூதாஸ் போல தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு என்ன செஞ்சுட்டான், போயிட்டான். அப்போ பவுலுடைய ஊழியத்திலேயே போறவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்காங்க. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு ஆண்டவர் விட்டுட்டா. ஆண்டவர் யாருன்னு தெரியல. இன்னைக்கு அனைவருடைய கண்கள் திறக்கப்படலை. கர்த்தர் ஆண்டவர் கேளுங்க, என் கண்ணில் என்ன செய்யுங்க, நீங்க திறங்க ஆண்டவர் தரிசிக்கணும். நான் நீங்க யார் வசனத்துல நீங்க அவரை பார்க்கணும். அவருடைய மகிமை என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, எல்லாரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதுக்கு நேரம் நம்ம போகணும். ஆகவே அந்த கனி கொடுக்கிற 11 பேர் அவர்களோடு கூட நம்மளையும் வச்சிருக்கிறார். அதனால இங்க சொல்றார், இந்த யோவான் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் எழுதி வைத்திருக்கிறார். கனி கொடுக்கிற கொடிகள் நம்ம எல்லாரும் கனி கொடுத்தே ஆகணும். இந்த தோட்டக்காரன் கேட்கிறான், இந்த ஒரு வருடத்தை என்ன செய்யுங்க, கூட்டி கொடுங்க. ஒரு வருடத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்துருக்க, ஆயுசு நாளில் ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்துருக்கலாம். கனி கொடுக்கணும், ஆண்டவருக்காக கிரியை செய்யணும், ஆண்டவருக்காக கிரியை செய்யணும். அது தேவன் எதிர்பார்க்கிறார். பிதா திராட்சை தோட்டக்கார் தினந்தோறும் வந்து பார்க்கிறார். உங்க அப்பா அம்மா உங்களை தினந்தோறும் பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு நெருக்கமானவர்கள் கூட அப்படி பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவர் கவனமா பார்க்கிறார். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் அமைக்கிறவர் தேவன். அவர் வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறாராம். ஒரு சொல்லுவோமா? சூரிய சந்திர நட்சத்திரங்களை மாத்திரம் அல்ல, உன்னையும் என்னையும் நடத்துகிறார். எங்க நீ இருக்கணும், எந்த சூழ்நிலை எதிர்கொள்ளணும், எல்லாத்தையும் தேவன் தான் என்ன செய்யறார், டிசைட் பண்றார். அது தற்செயலாய் நடந்தது போல உனக்கு தெரியும். தேவனுடைய திட்டத்தின்படி தேவன் அனுமதிக்க. அதனால்தான் பவுல் சொல்றார், அண்டி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நீ கனி கொடுக்கணுன்றதுக்காக தான் அவைகளை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு கொடி நமக்கு தெரியும், எது? கனி கொடாதிருக்கிற கொடி. கனி கொடாது. கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். தேவனுடைய திருவிருந்து ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். இப்படி நாம் கனி கொடுக்கும் போது வாசிக்கலாம். 7வது வசனம் என்ன நடக்கிறது என்றால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். ஆமா, புரியுதுங்களா? இப்படியெல்லாம் நீங்க கனி கொடுத்துட்டு வசனத்திற்கு ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். சில ஜபங்களுக்கு பதில் வராம இருக்கலாம். இந்த காலோடு கூட கர்த்தர் பேசுகிறார். கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்களா? வசனத்துக்கு இடம் கொடுங்க, உன் ஜபத்துக்கு பதில் வரும். இல்லைன்னா கால தாமதங்கள் ஆகிக்கொண்டே தான் இருக்கும். ஒரே 40 நாள்ல கானானுக்கு போய் சேர்ந்திருக்கலாம். ஆனா வசனத்துக்கு இடம் கொடுக்கல, தேவனை விசுவாசிக்கல. ஆண்டவர் பார்த்தாரு, இதோடு கூட 10 முறை பரீட்சித்த ஒருத்தனும் என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்கன்ட்டார். 40 நாள் பிரயாணம் 40 வருடமா மாற்றிட்டார். ஆண்டவர் செய்வார், ஆனா ரொம்ப கால தாமதமாகும். இந்த கால் உன்னோடு கூட பேசுறாரா? ஏதாவது சூழ்நிலை மாறாம அப்படியே இருக்குதா? இத்தனை வருடங்களாக எண்ணிட்டு இருக்கீங்களா? இத்தனை வருடம் ஆச்சு எண்ணிட்டு இருக்கீங்களா? வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தர் அற்புதம். சூழ்நிலைகளை மாற்ற ஒரு செகண்ட் போதும். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவளை போல இருந்தோம். சீயோனின் சிறையிருப்பை ஆண்டவரால் ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கைகளில் நீர்க்கால்களை போல இருக்கிறது என்றும் அதை தமது சித்தத்துக்கு நேராக அவர் என்ன செய்கிறார், திருப்புகிறார். அது எந்த அதிகாரமானாலும் சரி, எல்லாம் அவர் கண்ட்ரோல். காலங்களையும் சமயங்களையும் அவரால் மாற்ற முடியும். எல்லாத்தையும் மாற்றிடுவார். அப்படியே தலைகீழாக மாற்ற அவரால் முடியும். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்ம ஆராதிக்கிற தேவன். வசனத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. அப்போ ஜெயிக்கிற ஜெபம் என்ன செய்யும்? கர்த்தர் அதுக்கு என்ன செய்றார்? நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். 2வது ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கப்படும். 8வது வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். வாசிக்கலாம். எனக்கும் சீஷரா இருப்பீர்கள். நாம வேணா போட்டுக்கலாம், நான் ஆண்டவருடைய சீஷன் என்று. கனிகளை கொடுப்பதினால் நீங்களும் நான் என்னவா மாறுறோம்? சீஷனாக மாறுகிறோம். ஆமா, சீஷன் ஆண்டவரை பின்பற்றுகிறவனாக இருக்கிறான். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான்.
இந்த சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் ஒருத்தனை தண்ணி உங்களுக்கு கொடுத்தா கூட அந்த பலனை அவன் என்ன செய்ய மாட்டான், அடையாமல் போகாமல் இருக்க மாட்டான்னு சொல்றாரு. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு யாரெல்லாம் நன்மை செஞ்சாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்க, உனக்குள் சகல ஜனங்களும் என்ன செய்வாங்க, ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சீசன். ஆமா, ரொம்ப சாதாரண காரியம் இல்லை. பெரிய ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய சீஷர்கள். நீங்கள் ஒருவரில் அன்புள்ளவர்களா இருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று மற்றவங்க என்ன செய்வாங்க, அறிந்து கொள்வார்கள். இந்த காலவில் சீஷன் என்ற பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை சொல்லிட்டு அப்படியே வாசிக்கும் போது 11வது வசனத்துக்கு வரும்போது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாய். அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த சந்தோஷம் நிறைவா இருக்குமா? அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? ஆமா, எப்படி உலகம் கொடுக்க முடியாதும் உலகம் எடுக்க முடியாதுமான சமாதானத்தை கொடுக்கிறாரோ அதே போல அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும், நிறைவாயிருக்கும். ஒரே சொல்லுவோமா? ஆமா, சந்தோஷமே இல்லாமல் போகிற ஒரு காலம், எத்தனையோ வேதனைகள் கண்ணீர் பெருகுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நேரம் ஆகுது, அதனால நான் கடந்து செல்கிறேன். ஓகே, சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லுகிறார். அப்போ கனிகளை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாற்றுகிறார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கின்றது. ஆண்டவருடைய சீஷர்களாக உங்களை வைக்கிறார். அடுத்தது சந்தோஷம். அது இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லி முடிக்கிறேன். கனி கொடுக்கிற கொடியோ அது அதிக கனிகளை கொடுக்கிற பராமரிக்கிறவராக இருக்கிறார். சொல்லுவோமா? கனி கூடாத பிடிங்கி போட்டுறாரு. ஆனா தொடர்ந்து பிதா அதை இன்னும் அதிக கவனமாக என்ன செய்கிறார்? கறவல் ஆடுகளை கர்த்தர் எப்படி நடத்துறாராம்? மெதுவாக நடத்துகிறார். ஆமா, நீங்க கனி கொடுத்தா ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாயிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸ், விசேஷித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு கொடுப்பார். யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, அவன் நீரூற்றண்டங்கள் அல்லையில இருக்கிறான். அவனுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம் அவன் தலையின் மேல் என்ன செய்து வருகிறது. என்ன கேட்கிறார்? விசேஷித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். விசேஷித்த ஆசீர்வாதம், பராமரிப்பு, பாதுகாப்பு. அதை நான் சொல்றேன். அந்த இடத்துல அது மறைமுகமா இருக்குது. கனி கூடாது இருக்கிற கொடி ஏதோ அதை கட் பண்றாரு. கனி கொடுக்கிற கொடி ஏதோ அதுக்கு இன்னும் கரிசனை காட்டி அதை பராமரித்து தேவையற்றவைகள் எல்லாம் அவர்களை நீக்கி அதற்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு இறக்கம் செய்யணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? கிறிஸ்துவிலே நிலைத்திருங்கள். ஆமா, கிறிஸ்துவிலே நிலைத்திருங்கள். நிலைத்திருந்தா போதும். அந்த நிலைத்திருக்கிறதுல தான் சில காரியங்களை அதையும் சொல்லி முடிச்சிடறேன் இன்னும் 2 நிமிஷத்துல. முதலாம் சங்கீதம் சொல்லுகிறது, முதலாம் சங்கீதம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். ஆமா, நான் அங்கெல்லாம் போலங்க, வீட்டுக்குள்ளே வச்சிருக்கோம், கைக்குள்ளே வச்சிருக்கோம். கவனிங்க. முதல்ல எல்லாம் போய் தான் என்ன செய்யணும்? அவங்க கூட உட்காரணும். இன்னைக்கு அங்கெல்லாம் போக வேண்டாம். எங்கே வச்சுக்கலாம்? கைக்குள்ளே. துன்மார்க்கருடைய ஆலோசனையில், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். 1ஆம் சங்கீதம் போட்டுட்டீங்களா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாம், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற. ஆமா, ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வேதத்தில் நீங்க எதை ரொம்ப விரும்புறீங்க? அது ரொம்ப பிரியமா இருக்கிறது. உணவுல ரொம்ப பேர் என்னது பிரியம். ரொம்ப பேருக்கு சாப்பாடு பிரியம். கடந்த வாரத்தில் ஒருத்தர் கிட்ட சொன்னேன், வாரத்தில் 3 நாள் பிரியாணி தான் பாஸ்டர் சாப்பிட்றேன். எவ்வளோ நாளா? 3 நாள். உணவுல பிரியமா இருக்காதீங்க. உணவுல பிரியமா பல பிரச்சனை வந்துட போகுது. அளவா வயிற்றுக்கு சாப்பாடு வாழ்வதற்காக தான் சாப்பிடணுமே ஒழிய சாப்பிட்றதுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது. நிறைய பேர் சாப்பிட்றதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பிரியம், உணவுல கை வைங்க. அடுத்தது பணம், உடைமைகள், ட்ரெஸ்ஸு, எதன் மேல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. உலகத்தில் உள்ளவைகளிலும் சரி, ரொம்ப போட வேண்டாம். பிரியமா இருக்கு வேதத்தில். அது இல்லாம எதுல பிரியமா இருக்கணும்? வேதத்தில். அப்ப வேதத்துல பிரியமா இருந்தா வாரத்துக்கு ஒரு தடவை படிக்கலாம் இல்ல? எப்ப படிக்கிறது? டெய்லி.
அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சிடலாமா? போன வருஷம் சொல்றதுக்கே கிஃப்ட் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? இது 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 அடுத்தது துவங்குறப்போ நம்ம என்ன செய்யலாம்? வாங்கி வச்சுட்டேன். எல்லாருக்கும் அது எனக்கு கொடுத்தவங்க எல்லாருக்கும் ஒரு வேதாகமத்தை கொடுக்க இருக்கிறேன். அந்த வேதாகமத்தை என்ன செய்யுங்க, படிக்கலாம். இல்லைன்னா மற்றவர்களுக்கு கூட அதை கிஃப்டை என்ன செய்யுங்க, வேதத்தில் என்ன செய்யணும், பிரியமா வாங்கி வச்சிருக்கேன். அது சீக்கிரத்தில் நான் கொடுத்துறேன். வாங்கி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க, நான் மறக்காமல் தான் இருக்கேன். அதுக்கு மாத்திரம் இல்லை, கடந்த வாரத்தில் இந்த பிள்ளைங்கள்லாம் என்ன செஞ்சாங்க, பிரசங்கத்தை அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க எப்படி அதை பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க இருதயத்தில் அது போகணுன்றதுக்காக அதை நான் சொன்னேன். அதுக்கு கூட ஏதாவது ஒன்று கொடுக்க விரும்புகிறேன். பார்க்கலாம். சரி, ஓகே. இதை இரவு பகலும் அப்படி வேதத்தில் இருங்க பிரியமாக இருந்து, இன்னும் அதை கொஞ்சம் யோசிக்கலாம். பிரியமாக இருந்து வேதத்தை நேசிக்கிறவங்களா? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன இருக்கு? மிகுந்த சமாதானம் இருக்கு. ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு அல்லது அல்லது இந்த மக்களுக்கு மனிதர்களுக்கு கொடுத்த 3 விசேஷித்த காரியம். 1, தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து. 2, அவருடைய வார்த்தை. 3வது பரிசுத்த ஆவியானவர். இது ஆண்டவர் கொடுத்தது. சாதாரணமாக எழுதப்படலை. இதுக்காக இந்த சரித்திரத்தை படிப்பீர்கள் என்றால் அவ்வளவு பிரயாசத்துக்கு மத்தியிலேயும் இந்த வார்த்தை இன்னும் நிலைத்திருக்கிறது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். அநேக பரிசுத்தவான்கள் இந்த வார்த்தையை என்ன செஞ்சுருக்காங்க, டிரான்ஸ்லேட். அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அதை பாதுகாத்து அதுக்காக பிரயாசப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு நம்ம கையில் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு வடிவில் இருக்குது. அன்றைய நாட்களில் ஒரு பெரிய லைப்ரரியை என்ன செய்யணும், தோல் சுருள்கள். ஏசாயா தீர்க்கதரிசனம் புத்தகம் 3 தோல் சுருள்களாம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் என்ன செய்யணும், கிச்சன் மாதிரி ஒரு பைபிள்னு ஒரு ரூம், பைபிள் ரூம் அப்படின்னு போய் தான் எடுத்துகிட்டு வரணும். இன்றைக்கு கர்த்தர் எல்லாருடைய கைகளில் அழகாக என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அதை நேசிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அதை வாசிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? வாசிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? வாசிக்கணும். தயவு செய்து வாசியுங்கள். அற்பமாக நினைக்காதீங்க, அற்பமாக நினைக்காதீங்க. அதை பிரியமாக வாசிங்க. வேதாகமத்தில் வாசிங்க. செல்போனில் வாசிக்கிறதெல்லாம் நிறுத்துங்க. எல்லார் கையில் என்ன இருக்கு, வேதாகமம் இருக்கு. வேதாகமத்தில் வாசிங்க. சில நேரங்களில் முடியாத நேரத்தில் அதில் பயன்படுத்துறது தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம புத்தகத்தில் நம்ம என்ன செய்யணும், அதை அவருடைய வேதத்தில் பிரியமாக இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக பிரியமாக படிக்கலாம். இரவும் பகலும் என்ன செய்யணுமா, தியானமா. இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு எழுதல, ஊழியக்காரங்களுக்கு தாங்க இதெல்லாம். நமக்கெல்லாம் இரவும் பகலும் வேறங்க. வேலை 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 வேலை. சரி, தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு கரெக்டா கொடுத்துருவான். தன் காலத்தில் என்ன செய்வான், தன் கனியை என்ன செய்வான், கொடுப்பான். அது மாத்திரம் இல்ல, அவள் இணைந்திருக்கிறவர்கள் எப்போதும் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருப்பார்கள். ஜெபத்தில் இருப்பாங்க, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள இருப்பாங்க, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் இருப்பாங்க. இந்த காலையில் உங்களை ஒப்பு கொடுக்கும்படி கேட்கிறேன். என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் மெய்யான திராட்சை செடி. 2 விதமான கொடிகள் இருக்குது ஒரே செடியில. 12 சீஷர்களுக்குள்ளேயே 2 கூட்டம் இருக்குது. சபையில 2 கூட்டம் இருக்கு. இந்த காலையில் கர்த்தரோடு கூட பேசுகிறார். கனி கொடுக்கிற கொடியை, அதிக கனிகள் கொடுக்க, மிகுந்த கனிகளை கொடுக்க பிதா சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கிறது இந்த இதுல வேதனை வரும். ஆனா பின்னாட்கள் என்ன செய்யும், ரொம்ப சமாதானமா இருக்கும். ஆமா, ஸ்கூலுக்கு போறப்போ பிள்ளைகளுக்கு கஷ்டம்தான். கொண்டு போய் எங்கே செய்கிறாங்க, விட்டுறாங்க. அங்கே அவங்க என்ன செய்கிறாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஹோம்ஒர்க் எழுத சொல்கிறாங்க. கஷ்டம்தான். அவ்வளோ நேரம் ஸ்கூலில் என்ன உட்கார வைக்கிறது கஷ்டம்தான். ஆனால் பின்னாட்களில் அவங்க உயர் பதவிக்கு வந்த உடனே அது எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அது சந்தோஷத்துக்கு தரும். அதனால அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டா. அதே போல தான் ஆண்டவர். அதனால சிச்சையை தப்பாக நினச்சிடாதீங்க. அவர் சிச்சிக்கும் போது சோர்ந்து போகாதேன்னு சொல்லுது. கர்த்தருடைய சிச்சை அற்பமாக, சிலருக்கு சிச்சையே வராது. தாம் நேசிக்கிற புத்திரர்களுக்கு தான் என்ன செய்யும். நீங்கள் பிள்ளைகளா இருந்தால் அது வரும். நேசிக்கிற பிள்ளைகளா இருந்தால் ரொம்ப சீக்கிரத்தில் வரும். புரியுதா, புரியலையா? அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளாகும்படி எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். இந்த செய்தியை விட்டு விடாதீங்க. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும்படி விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். கனி கொடுக்கிற கொடியா இருந்தீங்கன்னா ரொம்ப கேர் பண்ணும்.